இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனுசுயா ஏர்னஸ்ட். முப்பத்தேழு ஆண்டு காலம் காவல்துறையிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற அனுசுயா ஏர்னஸ்ட் தன்னுடைய பணிக்காலத்திலே சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். 1991 ஆண்டு மே மாதம் 21 ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரிலே படுகொலை செய்யப்பட்ட போது அவருக்கு மிக அருகாமையிலே பாதுகாப்பு பணியிலே இருந்தவர் அனுசுயா. அந்த குண்டுவெடிப்பிலே பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 3 மாத காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற அனுசுயா அந்த கருப்பு தினத்தை பற்றி, காவல்துறையிலே பணியாற்றிய போது தான் சந்தித்த விசித்திரமான பல வழக்குகளை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்ப பின்னணியை முதல்ல சொல்லுங்கள் எனக்கு. ஐயா, நான் ஒரு சின்ன வில்லேஜில் தான் பிறந்தேன். மோவூருங்கிற ஒரு சின்ன கிராமம் தான். பஸ்ஸே கிடையாது அந்த ஊருக்கு. பஸ் கிடையாது. பஸ்ஸு வரணும்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் தான் பஸ்ஸு. அதனால் நான் வந்துட்டு ஒரு 2வது 3வது படிக்கிற வரையும் கூட நான் பஸ்ஸெல்லாம் பார்த்து கிடையாது. அப்படி ஒரு குக்கிராமத்தில் நான் பிறந்தேன். அந்த வில்லேஜில் வந்துட்டு பிறந்து அப்பா வந்து அஸ்ட்ராலஜர். ஆமாம். அதனால் அப்பா ஜாதகம் தான் பார்ப்பாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஊரில் இருந்துட்டு பிறகு வந்து காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு டவுன், அது இப்போ தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸு, அது கடலூர் மாவட்டம். அங்கே வந்துட்டு நாங்கள் படிக்கணுங்கிறதுக்காக அங்கே தான் ஹை ஸ்கூல்லாம் இருக்குது. நான் படித்தது ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த ஊரில். அப்புறம் அங்கே வந்து எங்கள் பிரதர்ஸ் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் படிக்கணுங்கிறதுக்காக அப்பா அந்த ஊரில் காட்டுமன்னார் கோயிலில் ஒரு லேண்ட் வாங்கிட்டு அங்கே வந்து குடியேறினாங்க. அப்போ இல்லை, கொஞ்சம் லேண்ட்ஸ் வந்து வில்லேஜில் இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ இங்கே வந்து குடியேறினாங்க. அப்புறம் ஒரு 2வது 3வதுன்னு நினைக்கிறேன், நான் அப்போ தான் காட்டுமன்னார் கோயில் வந்து படித்தேன். அங்கே படிக்கும்போது எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எனக்கு டீச்சரே வந்துட்டு ஐயங்கார் டீச்சர் தான். ஏன்னா அவங்கள்ட்ட படித்தா தான் உனக்கு நல்ல புத்தி வரும்னு சொல்லுவாங்க அப்பா. அதனால் வந்துட்டு அவங்க பத்மான்னு சொல்லிட்டு எனக்கு டீச்சர். அவங்க வந்து ஹெட் மாஸ்டர் இருக்கும்போது அக்ரஹாரத்தில் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து 3வது 4வது 5வது படித்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் உடையார்குடின்னு சொல்லிட்டு அதில் 6 7 8 படித்தேன். அப்புறம் 9 10 எங்கள் அண்ணன் பிஇடியாக இருந்தாங்க, சுப்பராய செட்டியார் ஹை ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் கேர்ள்ஸ் ஸ்கூல் காட்டுமன்னார் கோயில் போயிட்டேன். அங்கே தான் 10th முடித்தேன். அப்புறம் 10th முடிச்சுட்டு 11th 12th அப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டு +1 +2 அது காட்டுமன்னார் கோயில் வந்துச்சு. காட்டுமன்னார் கோயிலில் +1 +2 அங்கே படிச்சுட்டு 10th நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணேன். +1 +2லேயும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன். அப்புறம் காலேஜ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி பண்ணேன், யூஜி பிஏ. அப்போ படிச்சுட்டே இருக்கும்போது தான் நமது முன்னாள் வந்து சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பெண்களையும் வந்துட்டு போலீஸில் வந்துட்டு கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாலேஜில் வந்தது தான் இந்த பெண் போலீஸ். இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் சார் எங்களை அறிமுகப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களாம் அந்த வில்லேஜிலேருந்து ஒரு வேலைக்கு வந்திருக்கவே மாட்டோம். அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதிகமான பெண் போலீஸ் எடுத்தாங்க. 73ல் ஒரு 10 பெண் போலீஸ், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உஷான்னு சொல்லிட்டு. அப்புறம் 76ல் வந்துட்டு ஒரு 10 பெண் போலீஸ், 10 பெண் போலீஸ், அப்புறம் ஒரு 4 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பெண் போலீஸே கிடையாது. 73 1973ல் தான் வந்து ஃபஸ்ட்டு பெண் போலீஸ் அவங்க கருணாநிதி சார் பீரியடில் வந்துச்சு. அப்போ வந்து 10 பெண் போலீஸ், ஒரே ஒரு உஷான்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்போ வந்து பெண் போலீஸ் வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் இருந்தாங்க, சென்னை சிட்டி. அப்புறம் வந்துட்டு 1977ல் வந்துட்டு 76 + 77 இந்த பீரியடில் வந்து ஒரு 4 சப் இன்ஸ்பெக்டர் எடுத்தாங்க. அப்போ வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இதில் 4 சப் இன்ஸ்பெக்டர் போட்டுட்டு அப்போ ஒரு 20 அப்படி அடுத்து எடுத்தாங்க.
அந்த அந்த 4 சிட்டிக்குள்ளே தான் கொஞ்சம் ஒரு 10 பெண் போலீஸ், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படி போட்டாங்க. அந்த பெண் போலீஸ் வந்துட்டு அதிகமாக தெரியாது. ஆனால் நான்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது, பெண் போலீஸ் கேள்விப்பட்டதே கிடையாது, படிக்கிற காலத்துலலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. எம்ஜிஆர் தான் வந்துட்டு தமிழகம் முழுசும் பெண் போலீஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணாங்க. அதில் வந்துட்டு 78 சப் இன்ஸ்பெக்டர், 600 வந்துட்டு கான்ஸ்டபிள்ஸ், 60 வந்து ஹெட் கான்ஸ்டபிள்ஸ். இந்த மாதிரி வந்து அந்த ரேஷியோவில் வந்துட்டு எல்லாருமே, அதாவது சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவங்க அத்தனை பேருமே ஒரே வருஷத்தில் எடுக்கிறாங்க. அது 1981லே வந்துட்டு எல்லாருக்குமே கால்ஃபர் பண்ணி எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் பெண் போலீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த 78 பேருக்கும் ட்ரைனிங் வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகர் எங்களுக்கு. அந்த 600 பெண் போலீஸும் அந்த 60 ஹெட் கான்ஸ்டபிள்ஸ்க்கும் நம்ம கோட்டை வெள்ளூர் கோட்டையில் வந்து ட்ரைனிங். அதுக்கு மேடம் திலகவதி இருந்தாங்கல்ல, ஐபிஎஸ், அவங்க தான் இன்சார்ஜு. எங்களுக்கு வந்து ரஞ்சித் சிங் சொல்லிட்டு பிரின்ஸிபால் இருந்தாங்க. அப்புறம் டிஐஜி ராஜ்மோகன் இருந்தாங்க. எங்களுக்கு அவங்க தான் ஆஃபீஸர்ஸு. அப்புறம் இங்கே தான் 1 இயர் ட்ரைனிங். அந்த 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் 6 மந்த்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அது வந்து நான் கடலூரில் எடுத்தேன். அப்புறம் 1 இயர் எங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் சொல்லுவாங்க. அது 2.5 இயர்ஸ் டோட்டலாக நாங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்புறம் நான் பர்மனெண்ட் ஆகிட்டேன். பிறகு வேரியஸ் பிளேசஸ் ஐ ஹவ் சர்வ்டு இன் வேரியஸ் பிளேசஸ் இந்த தமிழ்நாடு போலீஸ். அப்போ வந்துட்டு நான் வந்து கடலூர், அப்புறம் விழுப்புரம், திருத்தணி, காஞ்சிபுரம், ஏர்போர்ட் செக்யூரிட்டி, அப்புறம் ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட், மறுபடியும் நான் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் அடிபடுறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு சிபிசிஐடி வரேன், அப்புறம் சிபிஐயில் இருக்கேன், அப்புறம் ஃபயர் சர்வீஸ் விஜிலன்ஸ் போகிறேன், அப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்தேன், அப்புறம் வந்துட்டு நாகப்பட்டினம் ஏடிஎஸ்பி ப்ரொமோஷனில் போனேன், அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸில் வந்துட்டு டிஎஸ்பியாக இருந்தேன், அப்புறம் ஏசி வெல்ஃபேர் அங்கே டிஎஸ்பியாக இருந்தேன், நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தேன் கமிஷன் ஆஃபீஸில். அப்புறம் வந்துட்டு நாகப்பட்டினம் வந்து ப்ரைபியூஷன் ஏடிஎஸ்பி மதுவிலக்கு பிரிவு ஏடிஎஸ்பியாக போனேன். அப்புறம் விழுப்புரத்துக்கு வந்துட்டு ஏடிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அது லா அண்ட் ஆர்டர் சேர்ந்து வரும். முதல்ல போலீஸில் சேரணும்னு உங்களுக்கு எப்படி எண்ணம் தோன்றியது? நான் போலீஸில் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். எங்கள் வீட்டில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருந்தனால நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லலாம் நல்லா விளையாடுவேன். அப்போ ஸ்கூல் டேஸில் நல்லா விளையாடுவேன், அத்லெட்டாக இருப்பேன். எல்லாமே கேம்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் நல்லா விளையாடுவேன். அப்போ அந்த விளையாட்டு எனக்கு இருந்ததுனால இப்போ போலீஸில் கால்ஃபார் பண்ண உடனே எங்கள் அண்ணன் வந்துட்டு சொன்னாங்க, நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக படிக்கணும் குவாலியர் போயிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் விளையாண்டுட்டே இருப்பேன் நல்லா. அதனால் வந்து அந்த டைமில் வந்துட்டு இந்த போலீஸ் கால்ஃபார் பண்ண உடனே சும்மா அட்டன் பண்ணலாமே, என்னை கூட படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ்மேட்லாம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்போ நானும் அப்ளிகேஷன் போட்டேன். அப்போது போட்ட போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த கால்ஃபார் பண்ணாங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ வரும் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வரும், அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வரும், அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு வைவா வந்துச்சு, அப்புறம் எங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இப்படி ஒரு 4 டைம்ஸாக வரும். அந்த இது வந்து எப்படின்னா ஒவ்வொன்றும் ஃபிசிக்கல், அப்புறம் வந்துட்டு ரிட்டன், அப்புறம் வந்துட்டு அதில் பாஸ் பண்ணிட்டா ஒன்றுலையாக பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் வந்து மெரிட்லேயே வந்துட்டேன். அப்போ ஐ எம் அப்பாயிண்டட் அஸ் சப் இன்ஸ்பெக்டர். மெரிட்லேயே எனக்கு வேலை கிடச்சிச்சு. இல்லை படித்து முடிச்ச உடனே போலீஸ் துறைக்கு வரணும் அப்படின்றதுல இல்லை, ஆக்சுவலி நான் வந்து தயக்கம் இருந்ததா இல்லை துணிச்சல்? இல்லை, நான் படிச்சுட்டு இருக்கும்போதேவே இது நடக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கும்போதே, நான் படிச்சுட்டு இருக்கும்போதேவே இது நடக்குது. ஆக்சுவலி ஐ குவிட் மை நம்மளுடைய அந்த எஜுகேஷனை குவிட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வந்து இன்டர்மீடியட் பியூசியே போதும்னு குவாலிஃபிகேஷன் சொன்னாங்க லேடிஸ்க்கு. அதனால் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதேவே எனக்கு வந்து இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு அப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஆன உடனேவே நான் உடனே வந்துட்டு என்னோடய படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறமா நான் இங்கேருந்து தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் டிகிரி. ஒரு காவல்துறையில் வந்து பயிற்சி பெறுறது அப்படின்றது மிகவும் கடுமையாக இருக்கிறதாக பல பேர் சொல்கிறாங்க. சில திரைப்படங்கள் கூட அதை சித்தரிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த பயிற்சிகள் வந்து மிக கடுமையாக இருந்ததா நீங்கள் போகும்போது? கடுமையான பயிற்சி தான். ஆனாலும் வந்துட்டு நான் ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்ததுனால அதை என்னால் வந்துட்டு கோப்பப் பண்ண முடிஞ்சிச்சு.
அந்த ட்ரைனிங் வந்துட்டு என்னால் வந்துட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. மித்தவங்களுக்கும் கொஞ்சம் அதில் ஏஜ் ஆனவங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் படுவாங்க. ஏன்னா அந்த ரன்னிங்லாம் போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வேலை அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டங்களையும் பொறுத்துட்டு அந்த ட்ரைனிங்லாம் எடுத்தோம். அந்த ட்ரைனிங் வந்துட்டு அதனோட பெனிஃபிட் வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ எனக்கு வந்து 58 வயசு, நான் ரிட்டையர்மெண்ட் வரையும் எந்த டிசீஸுமே கிடையாது. இப்போயும் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு 63 வயசு ஆகிடுச்சு, எனக்கு 4 வருஷம் ஆகிடுச்சு. இப்பயும் ஸ்டில் ஐ எம் ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங். அந்த ட்ரைனிங், அவங்க கொடுத்த ட்ரைனிங் தான் வந்துட்டு எங்களை ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுருக்கு. இப்பயுமே நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். அப்படி அந்த ட்ரைனிங்கில் மிக முக்கியமான பகுதின்னு எதை சொல்வீங்க? எல்லாமே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு துப்பாக்கி சுடும் பயிற்சி இருக்கும், எங்களுக்கு வந்துட்டு ரன்னிங்லாம் இருக்கும், அதே மாதிரி எங்களுக்கு பரேட் இருக்கும், எங்களுக்கு பிடின்னு சொல்லிட்டு நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். அது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். மற்றபடி எங்களுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய பரேடு, அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு பரேட் இருக்கும். அதில் வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு நம்ம போலீஸ் பரேடு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கமாண்ட் கொடுத்து நாங்கள் பரேடு எடுப்போம். சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் வந்துட்டு பரேட் எடுப்போம் அவங்களுக்கு. அது எங்களுக்கு மறக்காது. எப்பயுமே எங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். நாங்கள் 58 வயசு வரையும் நாங்கள் வந்துட்டு உட்காந்து ஜாப் பண்ண மாட்டோம், உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நாங்கள் கேஸ் போடுறது வந்துட்டு மணிக்கணக்காக நாங்கள் உட்கார்ற வேலையும் இருக்கும், எழுத்து வேலை இருக்கும். மக்களோட வந்துட்டு நாங்கள் பெட்டிஷன் என்கொயரி பண்ணும்போது மணிக்கணக்காக உட்காந்து அவங்களோட பேசணும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்கணும், சொல்லெல்லாம் பேச்செல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கிளியராக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு பந்தோபஸ்த் போகிறோன்னு சொன்னால், இப்போ சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், விஐபிஸ் பந்தோபஸ்னால் குறைஞ்சது நாங்கள் 10 மணி நேரம் நிற்கணும். அதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஆமாம் ஸ்டெமினா இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும். நாங்கள் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு 10 மணி நேரம் நிற்க முடியாது, பப்ளிக் முன்னாடி மயக்கம் அடிச்சுட்டுலாம் விழ முடியாது. அதனால் எங்களுக்கு அந்த ட்ரைனிங்லேயே எங்களுக்கு வந்துட்டு அதை பழக்கிட்டுவாங்க. அதனால் எங்களுக்கு ரெகுலராக வந்து அந்த பரேடு இருக்கும். அதனால் நாங்கள் வந்துட்டு அது பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நாங்கள் 58 வயசு வரையும் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். காலையில் எத்தனை மணிக்கு இந்த பயிற்சி தொடங்கும், எத்தனை மணிக்கு முடியும்? காலையில் எங்களுக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் எப்படி ரெகுலராக ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்துடணும். 5:45 பரேடுக்கு வந்துடணும். 5:45 வந்துட்டு நாங்கள் கிரவுண்டுக்கு வந்துடணும். அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு 7:30 வரையும் அப்படி போகும். அது முடிச்சுட்டு உடனே ஒரு 1 hour டைம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நாங்கள் கிளாஸ் போகணும். ஒரு 9 o'clock எங்களுக்கு கிளாஸ் இருக்கும், எங்களுக்கு லா கிளாஸ் இருக்கும். அது முடிச்சுட்டு எங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் லஞ்சு இருக்கும், ஒரு 1 hour கேப் இருக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் எங்களுக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஒரு 5 o'clock எங்களை விட்டுருவாங்க. மறுபடியும் ஒரு 4 o'clock விட்டுட்டாங்கன்னா 4 to 5 வந்துட்டு மறுபடியும் எங்களுக்கு பிடி பீரியட் இருக்கும். அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நாங்கள் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு ஒரு 6 o'clock வந்தால் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் தூங்கணும். அது மாதிரி ரொட்டீனாக இருக்கும். அது 1 year அந்த ட்ரைனிங். அது வந்து வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. இந்த போலீஸ் துறையில் வந்து நீங்கள் வேலைக்கு சேருவீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஜோசியராச்சு, அவர் என்ன காலத்துலையாவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காங்க. அப்படியா? எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு என்னோட பொண்ணு வந்துட்டு ஒரு ராணி ஆட்டம் இருப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் ராஜீவ்காந்தியோட இன்றைக்கும் பாம் பிளாஸ்டில் அடிபட்டு, இன்றைக்கி கூட ராகுல் காந்தி வரும்போது நான் அவங்கள போய் மீட் பண்ணுறேன். நான் நாட்டு பிரதமரோட இருக்கிறேன். அதனால் ஒரு ராஜ பரம்பரைக்குள்ளே ஜாதகம் இவளுக்கு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதுனால இன்றைக்குமே இப்போ ஐயாலாம் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க என்ன, அது வந்து அதுதான் எங்கள் அப்பா சொன்னது எங்களோட குடுப்பனை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே முதல்ல எங்கே வேலைக்கு சேர்ந்தீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு எனக்கு போஸ்டிங் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கடலூர், அப்புறம் ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டாங்க. அதன் பிறகு எனக்கு சொந்த ஊருங்கிறதுனால நான் ஊரில் இருக்கணுங்கிறதுக்காக நான் விழுப்புரம் கேட்டேன். ஒரு மியூச்சுவல், என்னோட கொலீக் சப் இன்ஸ்பெக்டரும் நானும் மியூச்சுவல் பண்ணிட்டோம். அவங்க மெட்ராஸ்காரங்க. அதனால் மியூச்சுவல் பண்ணிவிட்டு நான் விழுப்புரம் போனேன். அவங்க சென்னை வந்தாங்க. அப்புறம் விழுப்புரத்தில் நான் வேலை பார்த்தேன். அங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ எனக்கு மேலதிகாரியாக இருந்த டிஎஸ்பி ஏனஸ்ன்னு சொல்லிட்டு அவரை நான் திருமணம் செய்துட்டேன். அதனால் 83ல் நான் திருமணம் எனக்கு முடிஞ்சிச்சு விழுப்புரத்திலே. திருமணத்தை அவசரமாக முடிக்க வேண்டிய அளவுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? சொந்த பிரச்சனையா இல்லை துறையில் பிரச்சனை? துறையில் பிரச்சனை. எனக்கு துறையில் வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் லஞ்சம்லாம் வாங்கினதே கிடையாது. அதனால் என்னோடய சபார்டினேட்டோட வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா என்னோடய சபார்டினேட் வந்துட்டு எனக்கு, அதாவது அந்த 81 பேட்சில் என் சபார்டினேட், 73 பேட்சில் உள்ளவங்க ஏடு என்கிட்ட வராங்க. இப்போ 73 பேட்சில் உள்ள ஏடு சீனியர் என்கிட்ட வரும்போது நாங்கள் இப்போ தான் வந்த புது சப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியப்படுத்துனாங்க. அவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க சில தொல்லைகள்லாம் கொடுத்தாங்க.
மித்த ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு இமிடியேட் சுப்பீரியர் வச்சு, எனக்கு இமிடியேட் சுப்பீரியர் தான் அவர். அதனால் வந்துட்டு எனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நான் டிஎஸ்பிட்ட எடுத்துகிட்டு போனேன். டிஎஸ்பி வந்துட்டு எனக்கு மேலே உள்ள அதிகாரி கண்டிச்சாங்க. அப்போ வந்த பிரச்சனைகள் தான் நான் மறுபடியும் டிஎஸ்பி திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் அவரை திருமணம் செய்தேன். அது எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டில். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சீனியருங்கிறதுனால எனக்கு எல்லாம் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு வரையும் நான் நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு அது எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்துச்சு, என் ஹஸ்பண்டும் போலீஸுங்கிறதுனால. இன்றைக்கும் காவல்துறையில் உங்களை மாதிரி இந்த பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கிறாங்களா? எல்லா துறையிலையுமே இந்த அனுபவம் உண்டு, எல்லா பெண்களுக்குமே இந்த அனுபவம் உண்டு. நாட் ஓன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா துறையிலுமே நம்ம பிகினராக இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சில சமயத்தில் ஆஃபீஸர்ஸு ஒருவேளை இன்னைக்கு வந்துட்டு நமக்கு சபார்டினேட்டாக வரவங்க நம்ம தொல்லை கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு வேலை தெரியாது. அதை நம்ம சொல்லித்தரும்போது அது உங்களுக்கு தொல்லையாக தான் இருக்கும். அந்த சின்ன வயசில் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த அனுபவம். இப்போ எனக்கு இந்த அனுபவத்தில் வந்துட்டு அது வந்து அன்னைக்கு நடந்தது வந்துட்டு ஒரு எனக்கு வந்து தெரியலங்கிற மாதிரி தான். அதாவது எனக்கும் அவ்வளோ அனுபவம் கிடையாது, என்னை ஹேண்டில் பண்ண ஆஃபீஸருக்கும் அது தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அது எல்லாருக்குமே இருக்கும், அந்த பிகினிங்கில் எல்லாருக்குமே இருக்கும். முதலாக நீங்கள் காவல்துறையில் சேர்ந்து பணியாற்றிய போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? முதல்ல வேலை பார்த்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிஃபார்ம் எங்களுக்கு ட்ரெய்லர் வந்து தைச்சி அந்த யூனிஃபார்ம் வேர் பண்ணும்போது பெரிய பவர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த யூனிஃபார்ம் போட்டால் தான் வந்துட்டு ஒரு கதையில் சொல்லுவாங்க, நம்ம பாரதியார் வந்து அந்த அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்கும். அப்போ ஜுரம் அடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்களாம். ஆனால் வந்துட்டு அவங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோட்டை மாட்டிடுவாங்களாம். கோட்டை மாட்டினோடனே தெம்பு வந்துருமா, வீரமாக நடந்து போவாங்களாம். அதே மாதிரி நாங்கள் யூனிஃபார்ம் போட்டாச்சுன்னா அது என்ன ஜுரமாக இருந்தாலும் மிடுக்காக தான் நடப்போம். அதனால் அது ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை. இன்னும் ஒரு ஜென்மம் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் போலீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது ஒரு வெரி பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட். மித்த துறைகளை காட்டிலையும் போலீஸ் வந்துட்டு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட், ரொம்ப பாதுகாப்பான டிபார்ட்மெண்ட் பெண்களுக்கும் சரி. இன்றைக்கு வரையும் போலீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொன்னபோது அதில் உள்ள சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து மரியாதை இருக்கு இல்லைங்களா? அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை அது. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீங்கள் சந்தித்த முதல் சிக்கலான கேஸ்னால் ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரியாக எது? அது வந்து எண்ணிலடங்காத கேசஸ் இருக்கும் எல்லாமே. உதாரணத்துக்கு சில கேஸை சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு பழசாக இருக்கிறதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்போ சக்தி ஸ்கூலில் நடந்துச்சுல ஒரு இன்சிடென்ட், அதே மாதிரி வந்துட்டு அங்கே சித்தா காலேஜில் வந்துட்டு ஒரு 3 பிள்ளைங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மார்க்கு குறையா வாங்கிட்டாங்க, அடுத்தது ஃபீஸ் கட்ட முடியாது, நிறைய ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப பிரச்சனை. அந்த பிரச்சனையும் போது நானும் எங்கள் எஸ்பி நரேந்திர நாயர் அவங்களும் ஹேண்டில் பண்ணோம். அதுலேயும் வந்துட்டு அவங்க பெற்றோர்கள் என்ன கேட்டாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய எப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு வீடியோகிராஃப் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் அந்த காலேஜை வந்துட்டு நாங்கள் சீல் வச்சோம். அந்த காலேஜை வந்துட்டு அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்போ அந்த ஆசிரியர்களை வந்துட்டு நாங்கள் கைது செய்தோம். அதனால் அந்த ப்ராப்ளத்தை எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. மக்கள் என்ன மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி பண்ணோம். அது ஒரு குயிக் ஆக்ஷன். எங்கள் எஸ்பி சரியாக எடுத்தாங்க, அதில் நடவடிக்கை எடுத்தாங்க, நானும் அதில் கூட இருந்தேன். ஆனால் இப்போ சக்தி ஸ்கூல் அதே நான் கள்ளக்குறிச்சியில் தான் நான் 3 வருஷம் அங்கே விழுப்புரம் டிஎஸ்பி இருக்கும்போது கள்ளக்குறிச்சி எங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்துட்டு எப்படி லெத்தார்ஜிக்காக போலீஸ் விட்டாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நடந்திருக்கக்கூடாது. அது பப்ளிக் மத்தியில் வந்துட்டு போலீஸ் மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு. நான் விழுப்புரத்தில் 3 வருஷம் இருந்தனால சொல்கிறேன். அங்கே நிறைய ஜாதி கலவரம் வரும், மத கலவரம் வரும். எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு குயிக் ஆக்ஷன் இருந்து மக்களோட நம்ம பேசி ஈஸியாக முடிச்சிடலாம். அதை போலீஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ குயிக்காக அந்த நடவடிக்கை எடுக்கிறோமோ அந்த 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 இன்சிடென்ட்டினுடைய அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு நம்ம போய் செயல்படும் பொழுது ஈஸியாக பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணிடலாம், அமைதியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதனால் வந்துட்டு இந்த சக்தி ஸ்கூலோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து போலீஸ்க்கு வந்து அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் அது. அதனால் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தனால சொல்கிறேன். நான் 3 வருஷம் அங்கேருந்து தான் ரிட்டையர்ட் ஆனேன். அழகாக நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். நானும் எஸ்பி நரேந்திர நாயர் இருந்தாங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார் இருந்தாங்க, தூத்துக்குடிக்கு போனார் எஸ்பியாக. அழகாக ஹேண்டில் பண்ணோம். அதனால் நான் லேடின்னு என்னை வந்து அவங்க வந்துட்டு ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட மாட்டாங்க. ஏடிஎஸ்பினா ஏடிஎஸ்பி அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க வெளியில். அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நிற்பேன். என்னோடய சர்வீஸில் வந்துட்டு முடிக்கல அப்படின்னு நான் நின்னதே கிடையாது. அது எப்படி உயிரை கொடுத்தாச்சும் அதை முடிச்சிடணும். என்னோடய ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்துட்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அதில் வந்து சபார்டினேட்ஸும் வந்துட்டு நமக்கு அவங்கள கோஆப்ரேட் பண்ணி அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதே மாதிரி பப்ளிக் வந்துட்டு நமக்கு மிக முக்கியம்.
பப்ளிக் வந்துட்டு எல்லாரும் மறந்துடுவாங்க, பப்ளிக் மறக்கவே மாட்டாங்க. நம்ம நன்மை செய்தால் மறக்கவே மாட்டாங்க. அங்கே வந்துட்டு ஜென்ரல் அந்த பெட்டிஷன்ஸ் நான் தான் பார்ப்பேன். எல்லாரும் வந்து எஸ்பிஎம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு கேஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே இப்போ எஸ்பிட்டு வருவாங்க, அவங்க பெட்டிஷன் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு. நான் உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனில் கூப்பிடுவேன். அவங்க பெட்டிஷன்ஸ் கொடுத்தோடனே அதை வாங்கிட்டு உடனே ஃபோனில் கூப்பிட்டு இதை வந்து நீங்கள் முடிக்கிறீங்களா இல்லை நான் முடிக்கட்டா? ஆனால் முடிக்கணும். ஏன்னா முடிக்காதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க நம்மளை தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது, போகக்கூடாது. ஏன்னா ஒரு எஸ்பிட்ட வராங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சரியாக போலீஸில் வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து அவங்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு அவங்கள அங்கங்கே அலைய வைக்கிறதெல்லாம் அது நல்லதில்லை. இல்லை உங்களால் முடிக்க முடியலன்னா நான் விசாரணை பண்ணி முடிப்பேன். இந்த முடிச்சுட்டு எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் சொல்லணும், முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. பப்ளிக் அதிகாரிகிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுமே. அது மாதிரி எல்லா இன்ஸ்பெக்டரும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பெட்டிஷன்ஸும் முடிப்பேன். அதனால் எத்தனை வருஷம் கேஸாக இருந்தாலும் முடியாதுனாலும் பப்ளிக்கிட்ட இது முடியாது அப்படின்னு நான் சொல்வேன். அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் முடியாது தான். அவங்களுக்கு சொல்லணும் அது சிவில் மேட்டரா, அது வந்துட்டு இப்போ கிரிமினல் கேஸா, நம்ம நடவடிக்கை என்ன அங்கே தப்பு பண்ணியிருக்கோம் போலீஸு, இல்லை நடவடிக்கை எடுத்த பிறகு அவங்களுக்கு அதை விலைக்கு சொல்லாமல் இருந்தோமா, அதை அவங்களுக்கு நம்ம கிளியர் கட்டாக என்ன கேஸுன்னு சொல்லிட்டு சொன்னாலே பப்ளிக்கை தெளிவுபடுத்தினாலே போதும். ஆனால் போலீஸ் நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. இன்னும் இப்போ தன்னை பெரிய அதிகாரியாக நினச்சிட்டு அவங்க பப்ளிக் சர்வெண்ட்டு தான், பப்ளிக்காக தான் இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, அதை விட்டுருவாங்க. தன்னை பெரிய உயர்ந்தவங்களாம் நினச்சிட்டு பப்ளிக்கை பார்க்குறதே கிடையாது. அதனால தான் பப்ளிக்கோட வெறுப்பை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா அந்த கையூட்டு பெறுறது, அது பெட்டிஷன்ஸ் வைக்கும்போதே பணம். அந்த பணத்தை என்றைக்கு நம்ம தவிர்க்கிறோமோ மக்கள் வந்து நம்மளை கடவுளாக கும்பிடுவாங்க. என்ன அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு தான் வருவாங்க. போலீஸில் வந்துட்டு யாருமே ஆசைப்பட்டு வரமாட்டாங்க, கடைசியாக தான் வருவாங்க. போலீஸில் வரதுக்கே யோஜனை பண்ணி கடைசியாக தான் வருவாங்க. தம்னால் முடியல நான் போலீஸ்க்கு போகணுங்க அப்படி சொல்லிட்டு வருவாங்க. அந்த சமயத்தில் நம்ம அவங்கள போய் நம்ம டார்ச்சர் பண்ணி அவங்கள மனசை புண்படுத்தினா, அதனால தான் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்தாலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அது வெறுப்பாக பேசுறது, இல்லை அவங்கள சில சமயத்தில் சூசைடே கமிட் பண்ணிப்பாங்க. அவங்கள நம்ம ஏதாவது ரொம்ப நம்ம வல்கராக பேசிட்டா, ஏதாவது ஹராஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சூசைடே நிறைய பேர் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்கள பார்த்து அழகாக மக்களை ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்கள நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினா நம்ம பேர் ஓஹோன்னு இருக்கும். எனக்கு பப்ளிக் கொடுத்த பேர் தான். நான் இப்படி ஃபேமாக இருக்கிறதுக்கு காரணம் பப்ளிக் தான். நான் வந்துட்டு அதிகாரிகள்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கும்னு நினைக்க மாட்டேன். அதே மாதிரி சபார்டினேட்டை போயிட்டு வந்துட்டு அவங்க தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஓட வைக்க மாட்டேன். நானே ஸ்பாட்டுக்கு போவேன், நானே நேரடியாக ஹேண்டில் பண்ணுவேன் எந்த கேஸாக இருந்தாலும். அதனால் வந்துட்டு பப்ளிக்கோடைய நன்மதிப்பை நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து கடைசியாக ஃபோட்டோ போட்டு கொடுத்தாங்க. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, கரைப்படியாத கரம் காக்கிக்கு நீங்கள் தான் அறம், சிங்கத்தின் 4வது சிரம், நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு கிடைத்தது வரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரோல் போட்டு ஃபோட்டோவே போட்டு கொடுத்துருக்காங்க மக்கள். அதனால் மக்களை தான் நான் நேசிப்பேன். ஒரு பெட்டிஷனர் வரும்போது அது என்னோட குடும்பத்தார் தான் வராங்கன்னு நான் நினைப்பேனே தவிர அவங்க யாரோன்னு நினைக்க மாட்டேன். அவங்க அங்கே துக்கத்தோடு வருவாங்க, ஆனால் அவங்க சிரிச்சுட்டே போகணும்னு நினைப்பேன். அப்போ தான் வந்துட்டு சம்பளம் வந்துடும், ஆனால் இந்த மன திருப்தி வராது மனுஷனுக்கு. அப்போ அந்த மன திருப்திக்காக நான் வேலை செய்திருக்கேனே தவிர நான் வந்து சம்பளத்துக்காக வேலை செய்யலை. சம்பளம் எனக்கு வேணும், ஆனாலும் சம்பளத்தோடு சேர்ந்து எனக்கு வந்து நன்மதிப்பு ப்ளஸ் அவங்களோட வாழ்த்துதல். அதனால தான் நான் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸில் என்னோட இடது கையில் 2 விரல் போச்சு, ஆனால் என்னோட வலது கை இருந்துச்சு. அதன் பிறகு நான் 3 ப்ரமோஷன் வாங்கினேன். நான் இன்னைக்கு வரையும் வாழ்ந்துட்டுருக்கேன் மக்கள் மத்தியில். அது ஆண் அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்குறது வந்து ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸராக அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கா? இப்போ அது ஆண் அதிகாரிகள் வந்து ஈஸியாக வேலை பண்ணிவிடுவாங்க, அவங்கள்ட்ட வேலை பண்ணுறதுக்கு நமக்கு பிடிக்கும். பெண் போலீஸ்கிட்ட தான் கொஞ்சம் கஷ்டம். பெண் போலீஸில் வந்துட்டு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு குழந்தை, ப்ரெக்னன்சி, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அவங்களோட உடலில் வந்துட்டு இது அவங்க உடற்கூறில் வந்துட்டு அமைப்பில் வந்துட்டு சில சமயத்தில் மாறுபாடு இருக்கும். அதனால் அவங்கள வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நமக்கு செய்வாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனாலும் சில சமயத்தில் அவங்கள மெதுவாக தான் நம்ம அழைச்சிட்டு போக முடியும், அவங்கள எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. இல்லை, நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக கீழே உள்ள ஆண் அதிகாரிகளுக்கு வேலை சொல்லும்போது இவங்க சொல்லி நம்ம கேட்குறதான்னு எப்போது அலட்சியமாக இருந்திருக்காங்களா? அவர் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க சில சமயம். இருந்தால் எங்களுக்கு தான் பேனா இருக்குதே, பெண்ணுக்கு ஆணுக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். எங்களுக்கு தான் பவர்ஸ் இருக்குதே. ஆணுக்கு தனி யூனிஃபார்ம், பெண்ணுக்கு தனி யூனிஃபார்ம் கிடையாது. ஆண் ஏடிஎஸ்பிக்கு தனி சம்பளம், பெண் ஏடிஎஸ்பிக்கு தனி சம்பளம் கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான். அதே சமயத்தில் பவர்ஸ் இருக்குல்ல, நமக்கு அதிகாரம் இருக்குல்ல, அதனால் அதை வச்சு அவங்கள தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு எடுத்துருவாங்க, தன்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எப்படி வந்துட்டு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பாங்க? ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அதெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. மரியாதை கொடுக்குறவங்கள எங்கள் பாணியில் ட்ரீட் பண்ணுவோம் நாங்கள். என்ன ஒரு மெமோ கொடுத்து ஒரு சார்ஜ் கொடுத்தாலே பயந்துருவோம், அப்படிலாம் பண்ண மாட்டாங்க.
நீங்கள் உங்களுடைய இந்த அனுபவத்தில் சந்தித்த மிகவும் சிக்கலான ஒரு கேஸ்ன்னு எதை சொல்கிறீங்க? சிக்கலான கேஸ் அப்படிங்கும்போது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்துட்டு பெரிய இப்போ லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரில ஒர்க் பண்ணுறது, எங்களை வந்துட்டு இந்த ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு எங்களை வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களை ட்ரையல் பேசிஸில் தான் எடுத்தாங்க பெண் போலீஸை. எங்களுக்கு விமன் விங்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்லேயும் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சாங்க எங்களை. அதாவது ஆண் போலீஸ்க்கு இப்போ பெண்கள் வந்தால் அவங்கள ஃப்ரிஸ்க் பண்ணுறது, அவங்கள திரேக பரிசோதனை செய்கிறது, அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த சூசைட் பண்ணிப்பாங்க பெண்கள், அவங்களுடைய பாடி எங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க விசாரணை பண்ணுறது, அதை வந்து நம்ம 174 சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி அந்த பாடி என்கொஸ்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை விசாரணை பண்ணுறது, அந்த மாதிரி கேசஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு பிகினிங்கில். அப்புறம் பந்தோபஸ்த், இப்போ கோயில் பந்தோபஸ்த் இருக்கும் நிறைய. நான் காமாட்சி அம்மன் கோயிலில் நிறைய பார்த்துருக்கேன். 8 வருஷம் நான் அங்கே இருந்தேன் காஞ்சிபுரத்தில். எல்லா கோயில் பந்தோபஸ்ட்லேயும் நம்ம லேடிஸ் கியூ ரெகுலேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சின்னதாக தான் எங்களை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு மேடம் ஜெயலலிதா அவங்க சீஃப் மினிஸ்டர் வரும்போது தான் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற அங்கீகாரம் கொடுத்தாங்க எங்களுக்கு, இண்டிபெண்ட்டாக வந்து கேஸ் போட சொல்லி. எங்களை வந்து அசிஸ்ட் பண்ண தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆண் போலீஸில் வந்துட்டு பெண்கள் வரும்பொழுது விசாரணைக்கும் அவங்கள கைது எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்கள திரேக பரிசோதனை செய்கிறதுக்கும் இப்படி தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பேசிஸில் தான் வந்துட்டு எங்களை யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் வந்துட்டு லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள். அப்போ எப்படி எங்களை என்ன கேஸ் கொடுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியல. அப்போ வந்து ஏன்னா இங்கே மேல் மட்டும்தான் இருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதனால் எங்களை ட்ரையல் பேசிஸில் தான் எங்களை கொஞ்சமாக தான் எதை கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் எங்களை ட்ரையல் பேசிஸில் வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு மேடம் ஜெயலலிதா அவங்க வந்து தொடங்கி அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷனாக திறந்தாங்க. மேடம் ஜெயலலிதா அவங்க திறந்த கொத்தவாச்சாடி ஸ்டேஷன் அது வந்து W3, சென்னை சிட்டியில் 3 ஸ்டேஷன். ஒன்று வந்துட்டு 1000 லைட், W1, W2 வந்து அடையார், W3 வந்து கொத்தவாச்சாவடி. அப்போ அந்த ஸ்டேஷனில் வந்துட்டு மேடம் திலகவதி IPS என்னை வந்து செலக்ட் பண்ணி போட்டாங்க. அப்போ நான் அதில் வேலை பார்த்தேன். ஒரு 5 இயர்ஸ் நியர்லி நான் அங்கே வேலை பார்த்துருப்பேன். அதில் நிறைய கேசஸ் வரும். மக்கள் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் நம்ம புளியந்தோப்பு, வண்ணாரப்பேட்டை, பூக்கடை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டும் வந்துட்டு ஒரு ஆலுமன் ஸ்டேஷனில் வரும். அப்போ நிறைய வரும். ஏழை மக்கள் வருவாங்க, குடும்ப பிரச்சனை வரும், இப்படி நிறைய வரும். எனக்கு ஒரே ஒரு கேஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஒரு டாக்டர் அவர் வந்து குந்தன் ஜெயின் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைனண்ட், அவங்க டாட்டர் வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க அந்த அக்யூஸ்ட் வந்துட்டு டாக்டர், அவர் வந்துட்டு அதாவது ஹஸ்பண்ட் குந்தன் ஜெயின்கிறவர் அந்த கம்ப்ளைனண்ட் பெண்ணோடைய அப்பா, அவர் கொஞ்சம் நல்ல மல்டி மில்லியனர். அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவங்க மருமகன் வந்து டவுரி ஹராஸ்மெண்ட்டில் வந்துட்டு கேஸ் கொடுக்குறாரு. கேஸ் கொடுத்துட்டு பிறகும் அவர் திருநெல்வேலியில் டாக்டராக இருக்கார். அப்போ போய் அவர் என்ன பண்ணுறாரு, கூண்டாசு வச்சு குத்துறாரு இவர். ஆமாம், இவர் வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு மல்டிபிள் இன்ஜுரிஸ் நிறைய இடத்துல குத்திடுவார். அவர் அந்த உடம்பு ஃபுல்லாக அவருக்கு குத்துக்காயங்கள், கத்தி வச்சு குத்திடுவாங்க கூண்டாஸ். அப்போ அவர் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் வந்து ரெக்கவரி ஆகிடுறாரு. அதன் பிறகு மறுபடியும் வந்துட்டு டவுரி அப்படின்னு வரும்போது அவர் டாக்டருக்கு இவங்க வந்து புக்கு வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டார். என்ன இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்னமோ அஃபையர்ஸ் இருக்குது போல இருக்குது, அதனால் என் பெண்ணோட வாழலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆல்ரெடி வந்துட்டு அவர் மேலே கேஸ் போட்டாச்சு. போட்ட பிறகு அவர் ஆன்டிசிபேட்டட் பெயில் வந்து மூவ் பண்ணிட்டாரு. அப்போ ஆன்டிசிபேட்டட் பெயில் மூவ் பண்ணும்போது நம்ம கைது செய்ய மாட்டோம். அவர் பாம்பேயில் இருக்கிறார், அப்புறம் பாம்பே போயிட்டார். ஆனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணார், என்னை பற்றி வந்து கேஸ் வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் என்னை பற்றி வந்துட்டு கேஸ் போடுறாரு. அந்த இவங்க வந்து கைது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே குறை சொல்லி அவர் கேஸ் போடுறாரு. அப்போ வந்துட்டு உடனே இப்போ நீங்கள் எனக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அவரை இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி ஏபி வந்து ஃபைல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதன் பிறகு வந்துட்டு அவர் பெயில் வாங்கிடுறாரு அவங்க ஃபேமிலியோட. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நான் பாம்பேயில் போய் அவரை நான் தேடிட்டு போகிறேன். அப்போ அவர் ஆன்டிசிபேட்டட் பெயில் காமிக்கிறாரு. அப்போ நான் கைது செய்யலை. அதன் பிறகு வந்துட்டு நான் வந்து கேஸ் போட்டுட்டு விட்னஸஸ்லாம் விசாரிச்சுட்டு சார்ஜ் ஷீட்லாம் நான் வந்து ஃபைல் பண்ணுறேன். ஆனாலும் வந்துட்டு இவர் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு மறுபடியும் உங்களை பற்றி. ஆமாம், ஏன்னா நான் வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு அவரை நான் கைது செய்யலை, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு எனக்கு வந்து 2 பெஞ்ச் அது, அதில் வந்துட்டு 2 ஜட்ஜஸ் வந்துட்டு உட்காந்து அதில் விசாரணை பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ஐஓ பண்ணது சரின்னு சொன்னாங்க. ஏன்னா டவுரி ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஆல்ரெடி கேஸ் போட்டாச்சு, அவங்க வந்துட்டு அவர் பெயிலில் இருக்கார், விட்னஸஸ்லாம் விசாரிச்சாச்சு, அவங்க சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிட்டாங்க, அவங்க சரியாக தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஐஓ வந்து கரெக்டாக பண்ணும்பொழுது ஈவன் ஜட்ஜஸ் கூட நம்ம கோர்ட்டில் கூட நமக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வரும். அதனால் சுப்ரீம் கோர்ட்டே ஒருத்தர் என்னை எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து என் மேலே வந்து குற்றம் சுமத்தாமல் எனக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலே வந்துட்டு
என்னை ஜட்ஜஸ் வந்துட்டு அந்த கேஸ்லேருந்து என்னை விடுதலை பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு கேஸில் நான் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொத்தவாச்சாடில் இருக்கும்போது ஒரு கேஸில் வந்துட்டு ஜஸ்டிஸ் வந்து கற்பக விநாயகம் வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதை நான் கேரி அவுட் பண்ணலை, ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண சொல்லி. அப்போ கேரி அவுட் பண்ணல அப்படின்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் அட்வொகேட் வந்து உங்களோட ஆர்டர்ஸ் அவங்க மதிக்கலை, அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அப்போ வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னா அதுக்கு சிறை தண்டனை தான், வேறு தண்டனையே கிடையாது. அப்போ நான் வந்துட்டு என்னை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் என்னை வந்து ஜஸ்டிஸ் வந்துட்டு எனக்கு கூப்பிடுறாங்க. நான் வந்துட்டு போய் அட்டன் பண்ணுறேன், கோர்ட் அட்டன் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் என்ன கைது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சங்கராச்சாரியார் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க, ஏன் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனேன் என்ன, எப்படி வந்து இவங்க கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு நான் வந்து எங்களோட ஜாயிண்ட் கமிஷனர் மிஸ்டர் சைலேந்திர பாபு அவங்கள்ட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது எனக்கு ஒரு லாயர் வந்து என்கேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு நடராஜன் ஐபிஎஸ் வந்துட்டு எனக்கு கமிஷனராக இருந்தாங்க. உடனே நாளைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டு சிறைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு லாயர் வச்சு என்னை என்கேஜ் பண்ணி எங்கள் கமிஷனரும் ப்ரைவேட்டாகவே அவங்க எனக்கு பணமெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்து அந்த கேஸில் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு ஏன்னா இன்னொருத்தியோட ஹஸ்பண்டு இன்னொருத்தியோட மனைவி, இவங்க ரெண்டு பேரும் காங்குபைன் பாராமர், இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன் டவுரியா அரைஸ் ஆகலாங்க, ஏன்னா இவன் புருஷனை விட்டுட்டு இவன் இந்த பொம்பளையோட இருக்கான், இவன் புருஷனை விட்டுட்டு இவனோட இருக்கிறாங்க. இவங்க வந்து கல்யாணம் பண்ண கிடையாது, இவங்க 2 பேருமே வந்துட்டு இவங்க ஒரு லீகல் வெட்டட் ஒய்ஃப் கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது. அதனால் தெர் இஸ் நோ டவுரி. அவங்க 2 பேரும் வந்துட்டு இல்லீகலாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால் இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லாயர் வச்சு நான் வாதாடும் போது அப்போ யூ பெட்டர் டு செட்டில் தி மேட்டர் அமிக்கபிளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஜட்ஜி. அப்போ உடனே அதே மாதிரி அவன்கிட்ட வந்து தப்புன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு காம்பன்சேஷன், 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு 4 lakhs என்னமோ காம்பன்சேஷன் அவன்கிட்ட வாங்கி கொடுத்தான், ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அப்போ ஆப்போசிட் அட்வொகேட் வந்துட்டு எங்கள் மேட்டரை அமிக்கபிளாக செட்டில் பண்ணிட்டாங்க ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் செட்டில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ வந்துட்டு என்னை வந்து அந்த கேஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணார் ஜட்ஜி அந்த கேஸில். இந்த மாதிரி நிறைய டவுரி கேசஸ். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு சின்ன பெண்ணு அம்மா வந்துட்டு இறந்து போயிடுறாங்க, பெண்ணை வந்துட்டு அப்பாவுக்கு எடுத்துடுறாரு, அப்பாவுக்கு எடுத்துகிட்டு குழந்தையும் பிறந்துடுது. அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கள இந்த பொண்ணு வந்துட்டு வெளியில் வந்து ப்ரெக்னென்ட்டோட வெளியில் வந்துட்டா, அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தங்க அந்த பிள்ளைய தனக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு இன்னொன்று மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக மித்த ஆண்கள்கிட்ட அந்த பெண்ணை வந்துட்டு அவள் கனெக்ட் பண்ணி விடுறா. அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு வேதனையோட வந்துட்டு யாரோ சொல்லி ஏன்ட்ட வரா கொத்தவச்சாடி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ அந்த அம்மா கூட்டம் அந்த பிள்ளையை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அவள் மேலே கேஸ் போடுறோம். அப்புறம் அந்த அப்பா மேலே ரேப் கேஸ் போடுறோம். அப்புறம் அந்த குழந்தைய எடுத்து வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் வைக்கிறோம் அந்த பெண்ணை. அப்போது அந்த அப்பாக்காரு அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கிடைக்குது. அப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் அவங்க ஜெயிலில் செத்து போய்ட்றாங்க, இங்கே மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் தான். அப்புறம் அந்த பெண்ணை வந்து இது மாதிரி பாதுகாப்பு இல்லத்தில் இருந்து நாங்கள் அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணலை, அந்த பிள்ளையோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு அடாப்டேஷனுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்து 2001 to 2005 நடந்துச்சு. இப்படி ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு முக்கியமான கேசஸ் மறந்துடுது, கொஞ்சம் மட்டும் ஞாபகம் இருக்கிற கேஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நான் சோஷியல் ஜஸ்டிஸில் வந்துட்டு டிஎஸ்பியாக இருந்தேன். அப்போ வந்துட்டு அப்போ அது தாழ்த்தப்பட்ட பிரிவு அது. அப்போ எனக்கு லட்சுமி பிரசாத்னு சொல்லிட்டு மேடம் டிஜிபி இருந்தாங்க, அப்போ எனக்கு அடிஷ்னல் டிஜிபியாக இருந்தாங்க. அப்போது ஒரு கேஸ் கொடுத்தாங்க எனக்கு. அதாவது ஒரு பெண்ணை மகேந்திரா டெக்கில் வேலை பார்க்குறாங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில். அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓமனில் இருக்காங்க. இவங்க ஒரு 25 பேருக்கு ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க. இந்த அம்மா வந்துட்டு வெளியில் ஒரு 7 o'clock வராங்க. வந்துட்ட பிறகு அவங்க ட்ரெயின் பிடிச்சி பெருங்குளத்தூர் இறங்குறாங்க. பெருங்குளத்தூர் இறங்கின உடனே அவங்க தம்பி வந்துட்டு பிக்கப் பண்ணுவான் போல் தாம்பரத்துலேருந்து. அவன் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொருத்தனை ஏற்றிட்டு போய் அந்த ஆட்டோலேயே அந்த பொண்ணை ரேப் பண்ணி அங்கேருந்து மேல்மருவத்தூர் பக்கத்தில் வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன் ஒரு லிமிட்டில் கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய மறுபடியும் ரேப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்துட்டு கழுத்தை அறுத்து அந்த பொண்ணை அப்படியே கொண்டுடுறானுங்க. அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதில் இன்வால்வ் ஆனால் கொஞ்சம் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டு கஸ்டடியில் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி அப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறான். அப்போது செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் மேலே வந்துட்டு அவங்கள அக்யூஸ்ட் ஆக்குறாங்க.
அப்போ அக்யூஸ்ட் ஆகிட்டு அதில் என்ன நடந்துச்சு, ஏன்னா இவன் வந்துட்டு மனு கொடுக்குறான். அவங்க அந்த அக்யூஸ்ட் செத்து போயிட்டானே, அவங்க அப்பா மனு கொடுக்குறான். எங்களை போலீஸ் அடித்து கொண்டுட்டாங்க, எங்களுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் வாங்கித்தாங்க, எங்களுக்கு வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து வந்துட்டு பாதுகாப்பு இல்லை, அந்த போலீஸ்கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை பிள்ளையை அடித்து கொண்டுட்டாங்க, எங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கித்தாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, மறுபடியும் என்ன கூப்பிட்டுட்டு விசாரணை கூப்பிட்றாங்க, என்னை அடித்து கொண்டுடுவாங்களோ அப்படி பயம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். அப்படின்னு சொல்லி எங்கள் எங்கள் ஏடிஜிபிக்கு வந்து மனு கொடுக்குறான் அவன். அந்த மனு என்கிட்ட தான் போட்டாங்க விசாரணை பண்ணுறதுக்கு. நான் வந்தவாசில் ஸ்டேஷனில் போயிட்டு நான் விசாரணை பண்ணும்போது அப்போ வந்து அந்த அக்யூஸ்டெல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணேன். அதை டெமோ பண்ணி காமிச்சாங்க, எப்படி கொன்னோம், அந்த பொண்ணை எப்படி ரேப் பண்ணோம், எப்படி உடம்பெல்லாம் கடிச்சு வச்சிருக்கிறானுங்க அந்த குழந்தைய. பாவம் ஒரு குழந்தை இருக்கு, அந்த தாயை போய் அப்படி பண்ணானுங்க, சித்திரவதை பண்ணி அப்புறமா அவள் வெளியில் சொல்லிவிடுவான்னு கழுத்து அறுத்து கொண்டாங்க. அதை அழகாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க வந்தவாசி போலீஸு. அதில் உள்ள இன்ஸ்பெக்டர்ஸ் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த அக்யூஸ்டை கஸ்டடி டெத்துன்னு அவங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ அதில் என்கொயரி பண்ணி போலீஸ் பண்ணது ரைட்டு தான். அவனை வந்து 3rd டிகிரி மெத்தட், அவன் ஓடி இருப்பான் இங்கே வந்து பிடிக்கிறதுக்காக ஓடி, நான் வந்துட்டு போய் பிடிச்சேன், அவனுக்கு பாறையில் எங்கே போய் விழுந்தான், அவன் தடுமாறி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாக இருந்திருக்கும். இல்லாட்டா ஒருவேளை அடிக்கவும் செய்திருக்கலாம், இந்த பொண்ணை வேதனையோட இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், சித்திரவதை பண்ணியிருக்கிறான்களேன்னு அடிக்கவும் செய்திருக்கலாம். அதில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இன்னும் வந்திருக்கலாம், ஆனால் அவன் இறந்து போயிட்டான். அதனால் ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணை அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். அதை எங்கள் போலீஸில் ஏற்றிட்டாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸு. அந்த கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய என்கொயரியில் வந்துட்டு என்னுடைய ரிப்போர்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆனால் விடுதலை கொடுக்கல, இருந்தாலும் அதை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு பெருசாக தப்பு பண்ணலங்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனால் அந்த ஜட்ஜி வந்துட்டு போலீஸ் டார்ச்சரில் தான் போலீஸ் அடிச்சனால செத்து போயிட்டாங்கன்னு அவங்க கொடுத்தாங்க ரிப்போர்ட்டு. கொஞ்ச நாள் அவங்க சஸ்பென்ஷனில் இருந்தாங்க, அப்புறம் ரிலீஸ் ஆகி அப்புறம் வந்துட்டாங்க, இப்போ வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி கேசஸ் நிறைய கேசஸ் இந்த மாதிரி என்கொயரி பண்ணும்போது நான் ஆஃபீஸராக இருந்து அது ஞாபகம் இருக்குது. மற்றபடி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் விழுப்புரம் ஏடிஎஸ்பியாக இருக்கும்பொழுது நம்ம பிஜேபி தலைவர் சுவாமிநாதன் சொல்லிட்டு அவரோட ஸ்கூல் இருக்குது கீழ்ப்புத்துப்பட்டில். அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபேர்வெல் நடக்குது பசங்களுக்குள்ள. 9th ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கும்பொழுது அதில் வந்துட்டு பசங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அந்த கரஸ்பாண்டன்ட்டு அவர் சுவாமிநாதன் பிஜேபியினுடைய பாண்டிச்சேரி தலைவர் அவர் வந்திருக்கார் ஸ்கூலுக்கு, டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லீவு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது போய் கடலில் போய் குளிக்க போகிறாங்க. அதில் மூணு மீனவர் பிள்ளைகள் வந்து 3 பேர் கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. இந்த பசங்கள்லாம் கத்துறாங்க மேலே நின்று, மித்த பசங்கள்லாம். அப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து அப்புறம் ஊருக்கெல்லாம் சொல்லி வரும்போது டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு சக்க அடிச்சிடுறானுங்க. ஈவன் சுவாமிநாதன் சார் கூட அடிச்சிடுறானுங்க. அப்புறமா வந்துட்டு ஊருக்காரங்கெல்லாம் அப்புறம் வந்து போலீஸ் வந்து அவங்கள செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வச்சு அப்புறம் நான் விழுப்புரத்துலேருந்து எனக்கு எஸ்பி போய் பார்க்க சொல்கிறாங்க. நான் போகிறேன் இங்கேருந்து. அப்புறம் போயிட்டு அந்த பிள்ளைங்களை வந்துட்டு 3 நாள் தேடுறோம். அந்த 3 நாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிடைக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளையாக கடல்லேருந்து எடுக்கிறாங்க. ஒரு 28 கிராமம் மீனவ கிராமம் சேர்ந்து அந்த பாண்டிச்சேரி ஃபுல்லாக அந்த பெல்ட்டு, அப்போ மரக்காணம் அந்த இடத்துல. அப்புறம் அதை வந்துட்டு அந்த பேசிஃபை பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மாட்ட அந்த குழந்தைங்களே போய் குளிச்சிருக்கிறாங்க, இது ஸ்கூல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் அவங்க அப்பா அம்மாட்ட வாங்கி கொடுத்து அந்த கேஸை வந்து நான் சுமூகமாக முடித்தேன். அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய கேசஸ். இப்போவும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வன்முறைகள் நிறைய இருக்குது, அதன் காரணமாக பலர் வந்து இறந்து போகிறதாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது போலீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்காக போய் அடிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு சாத்தான்குளம் இன்சிடென்ட் கூட எடுத்துக்கணும். இல்லை, சாத்தான்குளம் இன்சிடென்ட் கூட நம்ம போலீஸ் தான் பேசுகிறோமே தவிர ப்ரொவோக் பண்ணுவாங்க. சில சமயத்தில் அசிங்கமாக போலீஸை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட வார்த்தைகளால் பேசுவாங்க மக்கள். அப்போ அடிக்கும்போது சில சமயத்தில் அப்போ வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு அடிக்கும்போது அவன் சிக்கா இருந்தால் உடனே அவன் இறந்து போயிடுவான். ஏன்னா என்ன வல்கராக பேசுகிறாங்களோ திடீர்னு வந்து போலீஸ் போனோடனே ரோட்டில் எல்லாரும் போய் அடிக்கிறது கிடையாது. போலீஸ் எடுத்த உடனே அடிக்கிறதும் கொல்றதும் டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே நிறைய பார்க்குறீங்க. போலீஸ் வந்துட்டு ஒருத்தனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது கைது செய்யும்போது இல்லை நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, போலீஸை வந்துட்டு ரொம்ப அவதூறாக பேசுறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதில்ல, கண்ணாப்பின்னான்னு பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி பப்ளிக் பண்ணுறாங்க. எவ்வளோதான் வந்துட்டு அவங்கள பேசிஃபை பண்ணி வாங்க சார் அப்படி சார் பேசுனா கூட அவன் மரியாதையில் தான் பேசுகிறான். அப்போ சில சமயத்தில் போலீஸுக்கும் அவன் தன்மானம் போயிடுதில்ல, அவனும் மனுஷன் தானே. அப்போ ஒரு அடி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மித்த போலீஸும் வந்து அடிக்கும்போது அவன் சிக்காக இருந்தால் ஏதாவது ஷாக்கில் வந்து செத்து போய்ட்றான், அவ்வளோதானே தவிர எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போலீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடி டெத் நடக்கிறதும் கிடையாது. எங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கஸ்டடி டெத் நடக்குதுன்னு சொன்னால் அதை வச்சுட்டு எல்லா போலீஸும் அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது.
பொதுவாக காவல்துறையை பற்றி உள்ள இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய அளவில் லஞ்ச லாவண்யம் இருக்குன்ட்டு. அதாவது என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அதாவது போலீஸ் துறை வந்து லஞ்சத்தில் வந்து 13வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபயர் சர்வீஸில் நான் இருந்தேன், விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். டிஜிபி ரமணி தான் என்ன ஒரு ஸ்பெஷலாக ஒரு போஸ்ட் அங்கே க்ரியேட் பண்ணி வாங்கினாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸில் பாருங்கள், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு பர்மிஷன் தரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிஸு எங்கே ஃபயர் வந்துட்டு எக்ஸ்டிங்விஷர் வச்சாலும் அதுக்கு லஞ்சம் இல்லாத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் வைக்கிறது இல்லை, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறது இல்லை, ஃபயர் லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை. நிறைய ஹோட்டல்ஸு நிறைய கன்சர்ன் அடுப்பு வச்சுட்டு எரிக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஃபயர் டிபார்ட்மெண்ட் தானே கொடுக்குறாங்க. அவங்க லஞ்சம் வாங்கலையா? வாங்குறாங்களே. ஒரு என்ஜினியர் பாருங்க, எந்த அளவுக்கு சிமெண்ட்டை போட்டாரு, எந்த அளவுக்கு மண்ணை போட்டாருன்னு தெரியாது, அவர் பில்டிங் கட்டி கொடுத்துட்றாரு, அவர் வந்துட்டு பணம் எடுக்கிறதே இல்லையா? அப்போது இங்கே போலீஸில் இப்போ ஒரு விஓ எடுக்கிறாரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்துட்டு ஒரு நமக்கு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு வந்து லஞ்சம் வாங்குறதே இல்லையா? இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒருத்தனுக்கு கையை எடுத்துடுறாங்க, காலை எடுத்துடுறாங்க, தலையை எடுத்துடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க, ரேப் பண்ணிடுறாங்க, ஆக்சிடென்ட் கேஸ் வருது, இந்த மாதிரி ஈவன் தெஃப்ட் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையை களவாடிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, அதில் செலவீனங்களும் இருக்குது சில சமயத்தில். அதே சமயத்தில் இப்போ கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு அக்யூஸ்டை செக்யூர் பண்ணணும் இம்மிடியேட்டாக, அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறது? இப்போ சில சமயம் செலவீனங்கள் இருக்கும்போது அந்த மக்களே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அக்யூஸ்டை பெருசாக அரெஸ்ட் பண்ணோடனே தலையை எடுத்தவனுக்கு தலை வந்துடுதில்ல, கையை எடுத்தவனுக்கு கை வருதில்ல, ஒன்றுமே இல்லை, கேஸ் போடணும் அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான். ஆனால் மித்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியர் வச்சு கட்டடம் கட்டும்போது அவருக்கு ஒரு பில்டிங் கொடுத்துறாரு, அங்கே லஞ்சம் எவ்வளோ எடுக்கிறாரு, எவ்வளோ பணம் அவர் எடுக்கிறாருன்னு தெரியாது. அதே மாதிரி ஃபயர் சர்வீஸில் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடணும், இல்லை ஒரு ரெவன்யூக்கு போனால் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடணும். இப்படி அங்கே திருப்பி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அப்பா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நிம்மதியாக பணம் கொடுத்தாலும் வேலை முடிஞ்சிச்சுன்னு மக்கள் வந்துடுறாங்க வெளியே சொல்லாமல். ஆனால் போலீஸில் திருப்பி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் எஃப்ஐஆர் போட்டோம், அதில் பெரிய அவங்களுக்கு ஒன்றும் திருப்தி இல்லை, அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறோம், பெரிய திருப்தி கிடையாது. அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெளியில் தெரியுது. ரெண்டாவது பப்ளிக்கில் வந்துட்டு மூவ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ நீங்கள் இப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டிராஃபிக்கில் வந்துட்டு ஒருத்தர் இந்த வயலேட் பண்ணிடுறாரு, டிராஃபிக் வயலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு அவரே ஃபைன் போடலாம். அப்போ அவர் நோட்டீஸில் வந்துட்டு ஃபைன் போடும்போது நம்ம பணம் கொடுக்குறது வாங்குறது தான் பார்க்குறோம், அது என்ன பண்ணான்னு தெரியாது பப்ளிக்கு. இவன் எடுத்துக்க போகிறானா இல்லை கொண்டு ட்ரெஷரியில் கவர்மெண்ட் கட்டுவானான்னு தெரியாது. அதனால் நான் பணம் கொடுத்தேன் போலீஸ்க்கு. சில சமயத்தில் இவங்களும் பணம் வாங்கிட்டு சில சமயத்தில் நோட்டீஸ் கொடுக்காமலே அனுப்பிடுவாங்க. அப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஐயோ நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக போகிறோம், பணம் கூட எடுத்துகிட்டு வரல, ஒரு ஹெல்மெட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், இவன்கிட்ட போய் இப்படி அழுதுட்டு வந்துட்டுருக்கமே பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்துட்டு போலீஸை மோசமாக பேசுகிறாங்க. அவன் திருப்பி கொடுக்குறது ஒன்றுமே இல்லையே போலீஸு, அவன் லஞ்சத்துக்கு திருப்பி ஒன்றுமே அவன் வாங்குறது இல்லை. ஒரு சின்ன வயலேட் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் கோடை வயலேட் பண்ணாலும் அது வயலேஷன் தான். ஆனால் அது வந்து பப்ளிக் வந்துட்டு அதை வந்து பெருசாக எடுக்கிறதில்ல, நம்ம ஆட்கள் வந்துட்டு வயலேஷனில் பெருசாக எடுக்கிறதே இல்லை. அதனால் ஃபைன் கொடுக்கும்போது இல்லை ஒரு லஞ்சம் கொடுக்கும்போது அதை பெருசாக பேசுகிறாங்க. அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு லஞ்சத்தில் 13வது இடத்துல தான் இருக்கான். அதுக்கு முன்னாடி 12 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது பப்ளிக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், அது பெனிஃபிஷரி, அதாவது பெனிஃபிட் வந்துடுது அவங்களுக்கு, அவன் பயனாளியாக இருக்கிறான் அதில். அதனால் வந்துட்டு அவன் திருப்பி ஏதோ ஒன்று வாங்கிடுறான் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதனால் அவன் சத்தம் கட்டாமல் வந்துடுறான். எல்லா துறைகள்லையும் லஞ்சம் வாங்குறதுனால போலீஸ் லஞ்சம் வாங்குறது வந்து நியாயம் அப்படின்னு சொல்கிறது சரியா? அது நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் போலீஸ் துறையில் 37.25 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், இதுவரை நான் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. அது வந்துட்டு அது அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து தான் இருக்குது. இப்போ என்னென்னா, நான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் வாங்கக்கூடாது, வாங்கணும்னு அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் நான் லஞ்சம் வாங்கி தான் தீர்வேன்ட்டு வேலைக்கு வரானா அவன் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான், அவனை திருத்தவே முடியாது. அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு வாங்கி தான் ஆகணும்லாம் கிடையாது, அங்கே செலவினங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ரொம்ப அதில் வந்துட்டு 90% வந்துட்டு ஒரு வேளை இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஆஃபீஸர்ஸாக இருந்தால் லஞ்சத்தில் ஒரு 10% வந்துட்டு கொஞ்சம் ஒழுக்கமான ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இதில் சரின்னு நான் சொல்லவே மாட்டேன், வாங்காமலே இருக்கலாம். ஆனால் அந்த உலகத்தை திருத்துறது நம்ம வேலை இல்லை. உலகத்தில் எல்லா மனுஷனும் ஆசைப்பட்டவன் தான், எல்லாத்துக்கும் அவனுடைய சுயம்தான், அவன் தான் அந்த இண்டிவிஜுவல் தான் அவன் டிசைட் பண்ணும் நம்ம லஞ்சம் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. அதனால் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே லஞ்சம் வாங்குறாங்க, இல்லை மற்ற துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கடவுளாட்டம் இருக்காங்க பரிசுத்தமாக அப்படின்னு நான் சொல்ல வரல. மனுஷன் பேராசை இருக்குது, சுயநலம் இருக்குது, இது எல்லாத்தையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறான். அது போய் சரியா தப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முடியாது.
இன்றைக்கி அரசியல்வாதியிலேருந்து சட்டத்தை இயற்றவங்க, என்ன சட்டத்தை அமல்படுத்துகிற போலீஸு, ஜுடிஷியரி தண்டனை கொடுக்குறவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, பெட்டி வாங்குறாங்க இல்லைங்களா? அது வந்து சுயநலம், பேராசை. இது மனுஷனுக்கு கூட பறந்து வந்துருச்சு. அதனால் எல்லா மனுஷனும் தப்பானவங்களும் கிடையாது, எல்லா மனுஷங்களும் நல்லவங்களும் கிடையாது. அதனால் போலீஸ் துறை வந்துட்டு இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதனால் போலீஸ் துறையும் லஞ்சம் வாங்க தான் செய்வாங்க. அது கூட தான் நம்ம நடந்து போகிறோம். சமுதாயம் காவல்துறையில் பணியாற்றவங்களுடைய நேரம் இது மிக அதிகமான நேரம் அவங்க பணியாற்றுறாங்க. அவங்களுடைய அந்த சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு தரப்படுறதில்ல. அதனால தான் இப்படி ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. அதை என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனா 8 மணி நேரம் பிரித்து அவங்களுக்கு 3/24 வருது. ஒரு 8 மணி நேரமாச்சும் தூங்கணும்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரத்தில் அவன் சொந்த வேலையெல்லாம் பார்க்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், எல்லாம் இருக்குது. அவனோட சொந்த வேலை. 8 மணி நேரம் வேலை கொடுத்தா அவன் அழகாக செய்வான், ஆக்டிவாக இருப்பான், மித்த நாட்டில் இருக்கிற மாதிரி. நீங்கள் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் அவன் வேலை செய்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மக்கள் ஷார்ட்டேஜ் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஷார்ட்டேஜ் இருக்குது. மக்கள் தொகை பெருகிட்டாங்க, அந்த போலீஸோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த்து போட்டாங்களோ இங்கிலீஷ்காரன் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் மக்கள் தொகை பெருகிடுச்சு, நிறைய அஃபென்ஸ் வந்துருச்சு. இதனால் இவனை 24 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறவனை ஒரு 16 மணி நேரம் டெய்லி வேலை வாங்கிட்டே இருந்தால் அவன் உழைப்பு வந்துட்டு அவனுக்கு அந்த எரிச்சலை உண்டு பண்ணுது. காசு கொடுத்தாலும் இல்லை, அவனோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவன் சோர்ந்து போகிறான். அவனுக்கு வந்துட்டு கரெக்டாக 8 மணி நேரம் வேலை அவனை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் அனுப்பிட்டா அவனை போலீஸ் ஸ்டேஷனில் பொழுதனைக்கு உட்கார வச்சுருக்கல, நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறேன்னு லஞ்சம் வாங்குறான். நீங்கள் 8 மணி நேரத்தில் அனுப்பிடுங்க வீட்டுக்கு, அவன் போய் புள்ள பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருப்பான். அவனை ஏன் இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க? 24 மணி நேரத்தில் நீங்கள் 3/4 நேரம் போலீஸில் தானே இருக்காங்க. அதனால் அவனுக்கு சோர்வு இருக்குல்ல. நீங்கள் டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு உடனே 5 மணிக்கு இல்லை 3 மணிக்கு 4 மணிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் கொடுத்துட்றீங்க, அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுத்துட்றீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படி தான் ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்குது. ஏன் போலீஸ்க்கு மட்டும் ஃபிக்ஸட் டைம் இல்லை? அவன் மனுஷனே இல்லையா? அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். அவன் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு அகனி அனுபவிக்கும் போது, பெயின் அனுபவிக்கும் போது அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். அவன் எக்ஸ்ட்ரா உட்காந்துருக்கிற டைமுக்கு லஞ்சம் வாங்கிட்டு போகணுன்னு தான் நினைப்பான். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்களேன். ஒரு 8 மணி நேரம் வேலை வாங்கிடுங்க, அழகாக சந்தோஷமாக வேலை செய்து அவர் புள்ள பொண்டாட்டியோட போய் சந்தோஷமாக இருந்துட்டு வருவார், ரிலாக்ஸாக இருப்பார். காவல்துறையில் பணியாற்றுகின்றவர்கள் மிகுந்த மன அழுத்தத்தோடு பணியாற்றுறாங்க அப்படின்றது உண்மையா? உண்மைதானே. நாங்கள் யாரோட பழகுறோம்? எப்போ பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ரேப்பு, வரக்கூடியதெல்லாம் என்ன சந்தோஷமாக நாங்களா வராங்க? வேதனையோடு வராங்க. அவனோட பிரச்சனை என் பிரச்சனையாக மாறுது. இப்போ நானும் அந்த சமுதாயத்தில் தானே இருக்கிறேன். இப்போ என் பொண்ணுக்கு இதை ஒருத்தன் தொல்லை கொடுத்துட்டான். இதோ இன்றைக்கி ரீசெண்டாக நடந்துச்சு, அந்த பிள்ளையை போய் சத்யாவை போய் இன்றைக்கி ட்ரெயினில் ஒருத்தன் வந்துட்டு மர்டர் பண்ணுறான். அதுவும் போலீஸ்கார குடும்பம் தானே, அவங்க ஒன்றும் பெரிய வேறு யாரும் இல்லையே. போலீஸ் குடும்பம்னா மட்டும் நாங்களும் இந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறோம், எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. அதனால் மன அழுத்தம் ஏன் இல்லாமல் போகுது? இப்போ நீங்கள் சினிமா எடுக்கிறீங்க, ஒரு சந்தோஷமான படம் பார்ப்போமா, ஒரு துக்கமான படம் பார்ப்போமா? நாங்கள் எப்போ பார்த்தாலும் துக்கத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தால் மற்றவனோட பிரச்சனை, வேதனை, பணம், எப்போ பார்த்தாலும் ரத்தம், கண்ணீர், இதையே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் எங்களுக்கு எப்படி டென்ஷனாக இருக்காதா? எங்களுக்கு மனசு வேதனையாக இருக்காதா? நாங்களும் மனுஷங்க தானே. இப்போ அதுவாகவே மாறுறோமே. ஒரு பிள்ளை வந்துட்டு தாலி அறுத்துருச்சுன்னா நாங்கள் போட்டு அடிக்கிறோம். ஏன்னா நானாக மாறிடுறேன் அந்த இடத்துல. ஐயோ என் தாலி அறுத்து தான் நான் நினச்சிக்கிட்டு அடிக்கிறேன். அவன் செத்து போகிறான், நான் பிரச்சனைக்குள்ளாகிறேன். இப்போ என் வீட்டில் வந்து திருடலையே, திருடனை நாங்கள் போட்டு அடிக்கிறோம். திருடனை நான் சொல்கிறான், அவனை அடித்தாதான் சொல்கிறான். அவன் உடம்புல ஏதாவது ஒரு வேதனை வந்தால் தான் அவன் சொல்கிறான், அதில் செத்து போகிறான். அதுக்கு நாங்கள் பொறுப்பேல் ஆடுறோம், எங்கள் போலீஸ் ஜெயிலுக்கு போகிறாங்க, எங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது. ஏன் டென்ஷன், ஏன் அவங்களுக்கு இவ்வளோ மனவேதனை வருதுன்னு சொன்னால் சமுதாயத்தினோட பிரச்சனையை அவன் தன் பிரச்சனையாக எடுத்துக்கிறான். வரவங்களும் எல்லாம் கண்ணீரோடு வராங்க, வேதனையோட வராங்க, ரத்தம், கண்ணீர், துன்பம், பிரச்சனைகள். இதை ஒரு மனுஷன் பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? பைத்தியமாக தான் மாறுவான். இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? 8 மணி நேரம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டியூட்டி வாங்கணும். அவங்களுக்கு நிறைய லீவு கேட்டால் லீவு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியோடு இருக்கணும் நிறைய நேரம். அவங்க இப்போ எனக்கு சாவுக்கு கூட லீவ் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லீவ் தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள போட்டு வாட்டும் போது அவங்களுடைய விருப்பத்தை பார்த்து அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக லீவ் தரணும், சஃபிஷியண்ட்டாக ரெஸ்ட்டு தரணும். அவங்களுக்கு அவங்க மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அவங்கள வேலை வாங்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சரிப்படுத்தினா டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. சும்மா 8 மணி நேரம் நீ உக்காந்து தான் ஆகணும், நீ டைமுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி உங்களை மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கின சம்பவம் இது? நீங்கள் என்றைக்காவது மாதிரி ஆயிருக்கீங்களா மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு?
நானும் அதில் நான் இன்க்ளூடிங் தானே, நானும் போலீஸ் தானே. ஜுரமாக இருக்கும், லீவே தர மாட்டாங்களே, அந்த ஜுரத்தோட போய் யூனிஃபார்மில் நம்ம நிற்போம். இப்போ உயிர் போகிற மாதிரி இருக்குமே. இப்போ பப்ளிக் மீட்டிங்லாம் நிற்கும்போது நல்ல வெயிலில் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த சன்ஸ்ட்ரோக்லாம் வந்துடுற மாதிரியே இருக்குமே. 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த பப்ளிக் ஹேண்டில் பண்ணும்போது அந்த வெயிலில் தண்ணி இல்லாமல் பாத்ரூம் போக முடியாது, எப்படி இருக்கும்? எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும் எங்களுக்கு. டஃப் டைம் தான் எங்களுக்கு போலீஸில். எல்லாம் ரொம்ப சந்தோஷமான டைம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எங்களுக்கு இப்போ ஒரு கேஸ் வரும்போது நாங்கள் சாட்சிகளை கலெக்ட் பண்ணோம், சாட்சியம் சொல்ல மாட்டாங்க, உடனே ஆஃபீஸர்ஸ் போய் திருடனை உடனே கண்டுபிடின்னு சொல்லுவாங்க, உடனே செக்யூர் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஆஃபீஸர்ஸ் ப்ரெஷர் கொடுப்பாங்க, சபார்டினேட் நமக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, பப்ளிக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷரைஸ்டு டிபார்ட்மெண்ட் தானேங்க சார். இது ஒவ்வொன்றுமா ஒவ்வொரு கேஸ்லையும் அப்படி தான் இருக்கும். பெண் போலீஸ் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள்னா என்னென்ன சொல்லுவீங்க? பெண் போலீஸ் ஆண் போலீஸ்லாம் கிடையாது. இப்போ பெண் போலீஸ் நாங்கள் போய் 8 மணி நேரம் நிற்கிறோன்னா பாத்ரூமே இருக்காது. அங்கே மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். குழந்தை பால் கொடுக்குற குழந்தை பால் சொரியும் குழந்தை. இப்போ அப்படியே அந்த பெண்ணுக்கு 8 மணி நேரம் நின்றுதாகணும். எலெக்ஷன் டியூட்டினா பார்த்தாகணும், லீவே கிடைக்காது, கம்பல்சரி எல்லாரும் வேலை பார்க்கணும். ஒரு நல்ல பாத்ரூம் இருக்காது, எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்குள்ளே போய் இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஜென்ட்ஸ் கூட பாருங்களேன், அவங்களாச்சும் கொஞ்சம் வெளியில் ஒதுங்கி கூட போகலாம். அவங்களும் யூனிஃபார்ம் போட்டுட்டு பப்ளிக்காக வந்துட்டு அந்த அவங்களுடைய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு போய் பப்ளிக்காக அவங்களும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களுக்கு என்ன மொபைல் பாத்ரூமாக வைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள். எங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி கேன்சர் வருது, யூட்ரஸ் கேன்சர். இதெல்லாம் எதுக்கு? நாங்கள் ஹைஜீனிக்காக உள்ள இடத்துக்கு எங்களுக்கு கிடைக்கலையே பாத்ரூம் போகிறதுக்கு. இல்லை நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, நல்ல சாப்பாடு இல்லையே, எது கிடைக்குதோ அது சாப்பிட்றோம். நம்ம என்ன மாதிரி இடம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெட் பாடியை போட்டுட்டு அங்கே சாப்பாடு இருக்காது, அங்கே தண்ணி இருக்காது. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ வந்துட்டு தொந்தரவு, இல்லை ஒரு ஆணுக்கே எவ்வளோ தொந்தரவு இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் அடக்கி எல்லாத்தையுமே வச்சு தானே கடைசி நோயாளியாக மாறிடுறோம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்தபோது இருந்த சிஸ்டமும் இப்போதுக்கும் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் இருக்கா, மாறுபட்டிருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், இப்போ கொஞ்சமாவது முன்னேறி இருக்கா காவல்துறை? ஆமாம், அப்படி பெரிய வசதிலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு கான்ஸ்டபிள் சொன்னால் அவருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 10 பேர் ஒரே ரூமில் படுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். பெரிய ஒன்றும் அவங்களுக்கு பெரிய தனி ரூம்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல அவங்களுக்கு, அவங்க தங்குற இடம் போகிற இடமெல்லாம். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸும் அப்படி தான். ஆஃபீஸர்ஸு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் வசதிகளும் ஒரு நார்மல் கான்ஸ்டபிள்ஸ் கிடைக்காது. அது எப்பயுமே அந்த துறையில் இருக்கும். அதனால் வந்துட்டு எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் பெரிய சேஞ்சஸ்லாம் தெரியவே இல்லை. எப்பயுமே காவல்துறை இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ நடைமுறையில் உள்ள கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க செயல்படுறாங்க, அவ்வளோதானே தவிர பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் நடக்கலை காவல்துறையில். உங்களுக்கு இந்த துறையில் ஒரு ரோல் மாடலாக இருந்ததுன்னா யாரை சொல்லுவீங்க? நீங்கள் போலீஸில் வரும்போது ரோல் மாடல்லாம் பார்த்து நான் வரல, எனக்கு தெரியாது, ஒரு ஐடியாவே இல்லை. பெண் போலீஸ் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், ஓகே, மித்த இப்போ பெண் போலீஸ் பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களே, நம்ம பண்ணலான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு முன்னாடி யாருமே சப் இன்ஸ்பெக்டராவோ பெண் போலீஸ் இல்லை. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கிறாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வேலைக்கு வந்த பிறகு தான் அவங்கள பார்க்குறோம். அதனால் அவங்களோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கேடர் வேறு, அவங்களோட ஒர்க்கு வேறு, அவங்க பெரிய ஆஃபீஸர்ஸ். அவங்கள நாங்கள் கம்பேர் பண்ணி அவங்களாட்ட நான் மாறணும் அப்படின்லாம் நினச்சதே கிடையாது. அதனால் நாங்களே வந்துட்டு நாங்களே விழுந்து நாங்களே எழுந்து நாங்களே வேலை கற்றுக்கிட்டு எங்களுக்கு நாங்களே வந்துட்டு ரோல் மாடல் தான். பெண் போலீஸ் அதிகாரிகளில் உங்களை மிகவும் கவர்ந்த பெண் போலீஸ் அதிகாரி யார்? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் நான் தெரியலையே. எனக்கு மிகவும் கவர்ந்து அதான் எனக்கு முன்னாடி ஒருத்தங்க வேலை பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா சிறப்பாக பரவாயில்ல. நாங்கள் எல்லோரும் ஒரே பேட்ச்மேட் தான். இப்போ பெண் போலீஸ் அதிகாரி வந்து நம்ம லத்திகா சரண் மேடம் இருந்தாங்க, அப்புறம் நம்ம திலகவதி ஐபிஎஸ் இருந்தாங்க, அதன் பிறகு லட்சுமி பிரசாத் மேடம் இருந்தாங்க. நான் அவங்கள்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், சிறப்பாக தான் பணிபுரிஞ்சாங்க. அப்புறம் நம்ம கிரண்பேடி மேடம் இருந்தாங்க, அவங்கள பற்றி நான் நிறைய சிறைச்சாலையில் நிறைய வந்துட்டு அவங்க அந்த இது பண்ணியிருக்கிறாங்க, ரிஃபார்ம் பண்ணி அந்த சிறைச்சாலையில் நிறைய வந்துட்டு சீரமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் வந்து அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்கேன். சுவாமிநாதன் வந்துட்டு நான் அந்த 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 கீழ்ப்புத்துப்பட்டு ஸ்கூலில் சிறப்பாக பணிபுரிஞ்சேன் அவங்களோட ஸ்கூல்லங்கிறதுக்காக. என்னையும் கிரண்பேடி மேடம் கவர்னராக இருக்கும்போது ஒரு பில்டிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பில்டிங் அது ஒரு அனெக்சர் பில்டிங் கட்டி ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்துட்டு என்னையும் அவங்களையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. சூப்பர்.
அப்போ வந்துட்டு எங்க தமிழ்நாட்டினுடைய கிரண்பேடி அனுசுயா மேடம் சொல்லிட்டு அவங்கள கம்பேர் பண்ணி பேசினார் அவங்க முன்னாடி. அதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவங்கள கம்பேர் பண்ணி பேசும்பொழுது மேடத்துக்கு ஈக்குவலாக வச்சு நம்மளையும் பேசுகிறாங்க, நம்ம போலீஸில் ஏதோ வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு முன்னாடி உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா தான் பணி புரிஞ்சிருக்காங்க. பெண் போலீஸ் அதிகாரிகள் அவங்க கேடரில் அவங்க நல்லா பண்ணி புரிஞ்சிருக்காங்க. அவங்கள நம்ம வந்துட்டு அதை தான் பார்க்க முடியுமே தவிர, ஆஹா மேடம் வந்து அவங்க ரொம்ப நல்லா வேலை பார்த்துட்டாங்க அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சலாம் கிடையாது. எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒழுங்காக வேலை பண்ணணும், என் ஆஃபீஸர்கிட்ட நான் அப்ரிசியேஷன் வாங்கணும், அந்த பணியில் எந்த விதமான குறைபாடும் வரக்கூடாது, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, என் வேலைக்கோ இல்லை என்னோட பணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி தான் நாம் பார்ப்போம். நம்ம பெருசாக பாராட்டு வாங்கணும் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். ஒரு 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 கேஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்து இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னா அதை முடிச்சுட்டு வரணும், குறை இல்லாமல் தான் நினைப்போமே தவிர அதில் வந்துட்டு பாராட்டே வேண்டாம், அதில் திட்டு வாங்காமல் சார்ஜ் வாங்காமல் இருந்தால் போதும் தான் வேலை பார்ப்போம். அதனால் பெருசாக இவங்களெல்லாம் ரோல் மாடலாக நான் பார்த்தேன், நான் பணி புரிஞ்சேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை நான் முடிச்சுட்டேன், நான் சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகாரிகளுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு என்னோட மெயினை வந்துட்டு என்னோட எய்மாக இருக்குமே தவிர நான் போயிட்டு அப்படி பண்ணி புரிஞ்சிருவேன் இப்படி பண்ணிச்சிருவேன், இந்த சினிமாவில் போய் அவனை பிடிச்சிருவேன் இவனை பிடிச்சிருவான்லாம் போக முடியாது. நான் அதை சிறப்பாக நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதை பண்ணிட்ட பிறகு ஒரு சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதான். அது அடுத்தது இன்னொரு கேஸ் வந்துடும். நம்ம உடனே வந்துட்டு இந்த கேஸ் முடிச்சுட்டா உடனே அப்ரிசியேட் பண்ணிவிடுவாங்க ஆஃபீஸர்ஸ், நமக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் இல்லை, அடுத்தது வரும்போது நல்லா குத்தி விட்ருவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல பேர் வாங்கும்போதே பயமாக இருக்கும், ஐயோ அடுத்தது இந்த நல்ல பேர் நீடிக்குமா, இந்த கெட்ட பேர் வாங்கிடுவோங்கிற அந்த பயம்தான் இருக்கும். அந்த 37.25 வருஷம் பணி புரிஞ்சுட்டு என்னோட சூப்பர் ஆனிவேஷன் வரும்பொழுது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த ஆர்டரை கையில் வாங்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஏன்னா வேலைக்கு வர்றது முக்கியம் கிடையாது, அந்த வேலையில் நான் எப்படி வந்து சிறப்பாக பணிபுரிந்து அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு டென்யூர், அது என்னோட பெரிய வந்துட்டு ஒரு 37.25 வருஷம் காவல்துறையில் ஒரு பெண்ணாக நான் வேலை செய்கிறதுங்கிறது எனக்கு பெரிய சாதனை. அதை நான் முடிச்சுட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் நினச்சேன். எல்லாரும் ஏன் மேடம் உங்களுக்கு வருத்தமாக இல்லையான்னு, இல்லவே இல்லை, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டேன், எனக்கு அழகாக ஓய்வு கொடுக்குறாங்க, மறுபடியும் நான் உட்காந்துட்டு இந்த மக்களோட வரி பணத்தில் எனக்கு ஒரு பென்ஷன் வாங்க போகிறேன், ஒரு ஓய்வூதியம் வாங்க போகிறேங்கிற மகிழ்ச்சி தான் இருந்துச்சு தவிர எனக்கு வந்துட்டு அதை வந்து நான் எனக்கு கொடுத்த பணியை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு தவிர எனக்கு அதில் எந்த விதமான துக்கமும் கிடையாது, வேதனையும் கிடையாது. இன்றைக்கி நான் உட்காந்துட்டு ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸராக நான் என்ன ஏடிஎஸ்பி ரிட்டையர்டு தானே, ஐம் எ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இன்றைக்கி நான் கவர்மெண்ட்டில் கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது தானே, அதனால் எனக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க தான் செய்யுது. 1991ஆம் ஆண்டில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட தினத்தன்று அன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தீங்க. அந்த நாள் இன்னும் உங்களுக்கு நினைவில் இருக்கா? எங்கள் வாழ்நாளே மறக்க முடியாது, அதுவும் என்னோடய வாழ்நாள் அது மறக்க முடியாத நாள் இல்லை. எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அந்த இன்சிடெண்ட் இல்லை அது. 21 மே 1991 நமது முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவங்க ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்துட்டு வருகை புரிந்தாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு எனக்கு பாதுகாப்பு பணி கொடுக்கப்பட்டது. நானும் என்னோடய பெண் போலீஸும் அந்த பெண்கள் கூட்டத்தில் வந்து பாதுகாப்பு பணிக்காக போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒயர்லெஸ் மெசேஜ் கொடுத்தாங்க அன்றைய நாள் ஒரு 12 மணிக்கு. அதுக்காக நாங்கள் வந்து நானும் என்னோடய பெண் போலீஸும் நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தோம். ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அப்படி இருக்கும். ஏன்னா அப்போ எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அது. காஞ்சிபுரத்துக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஒன்று தான். அவருக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்போ தெரியுமா? தெரியாது, கேள்விதான். ஏன்னா நான் வந்து யங் சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு வந்து எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த த்ரெட் இருக்க தானே செய்யும். பாதுகாப்பு பணினாலே அவங்களோட உயிருக்கு தானே பாதுகாப்பு, அவங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் இருக்க தானே செய்யும், அதுக்கு தானே போலீஸ் பாதுகாப்பு. அதனால் வந்துட்டு கொலைன்னு ஸ்பெஷலாக வந்துட்டு அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிடையாது, நான் ஒன்றும் ரா கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் பாதுகாப்பு பணிக்கு போகிறேன். அவங்க உயிருக்கு எல்லாருமே பாதுகாப்பு பணிக்கு தான் போகணும், அவங்கள காக்கிறது தானே போலீஸ் வேலை. அதனால் நான் வந்துட்டு இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்துட்டு டியூட்டி வந்து எங்களுக்கு டீட்டெயில் பண்ணாங்க. டியூட்டி வந்து பெண்கள் செக்டாரில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டாங்க டியூட்டி. பெண்கள் செக்டாரில் நீங்கள் போய் உங்களோட பெண்கள் போலீஸ் ஸ்ட்ரென்த்தோட போயிட்டு நீங்கள் மகளிர் பிரிவில் வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பு பணி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஆஃபீஸர்ஸு. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து அந்த விமன் செக்டாராக பிரித்தாங்க. ப்ரெஸ்க்கு இருக்கும் தனியாக, அப்புறம் வந்து ஆண்களுக்கு தனியாக இருக்கும், பெண்களுக்கு தனியாக இருக்கும்.
அதே மாதிரி என்னோட பெண் போலீஸை நான் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் போஸ்ட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக அந்த என்க்ளோஷர் அந்த பெண்கள் என்க்ளோஷர் ஃபுல்லாக நான் போஸ்ட் பண்ணிவிட்டு நானும் நடுவில் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு நானும் டியூட்டி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 6 o'clock இருக்கும், ஈவினிங் 6 o'clock இருக்கும். நம்மளுடைய தனுவும் சுபாவும் நளினியும் சுபாவும் வந்துட்டு அந்த ரோடுலேருந்து பெங்களூர் வெள்ளூர் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வராங்க. அந்த ரோட்லேருந்து தான் வர முடியும், உள்ளே வராங்க, அந்த பெண்கள் செக்டாருக்கு உள்ளே வராங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் பெண்கள் ஆல்ரெடி ஒரு 10 பெண்கள் வந்திருப்பாங்க முன்னாடி. அவங்கள நாங்கள் உட்கார வச்சுட்ருக்குறோம், ஃப்ரண்ட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்களையும் வரும்போது நான் ஃப்ரண்ட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க உட்காரல, 2 பேரும் நின்று அந்த மேடையை பார்த்து ஏதோ பேசுகிறாங்க. பேசிட்டு அப்புறம் உட்காருங்க இல்லாட்டா போயிடுங்க, ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். உடனே என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு 2 பேரும் போயிட்டாங்க, திரும்ப பெங்களூர் பக்கமே அந்த ரோடு பக்கமே போயிட்டாங்க. நான் அதை கவனிக்கலை. அவங்க திரும்பி போனாங்க. சரி அவளுக்கு ஏதோ வந்தாளுங்க, மீட்டிங் லேட் ஆகும்னு நினச்சிட்டு போகிறாளுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்த வரவங்களை வந்துட்டு நம்ம உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நான் சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் நான் சொல்லியிருக்கேன் இவங்களை பற்றி. அப்போ இவங்க அந்த ஃபோட்டோ காமிச்சு கேட்கும்போது நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அவங்கள நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்போ வந்து போயிடுறாங்க. அதன் பிறகு வந்து நான் டியூட்டி பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் போலீஸ்லாம் பெண்கள் வர உட்கார வச்சிட்ருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம எஸ்பி ஒரு ஏர் கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நம்மளோட எஸ்பி வந்துட்டு ஒரு பெண் போலீஸ் 2 பெண் போலீஸ் அனுப்ப கேட்குறாங்க. அங்கே வந்து மேடையை சுற்றி பெண்கள் நின்றுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் கேட்குறாங்க, அங்கே ஐஜிலாம் இருக்காங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினைத்தேன், ஐஜிலாம் இருக்காங்க, பெரிய ஆஃபீஸர்ஸு, உமன் போலீஸ் அனுப்புனா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பெண் போலீஸ் சந்திரா, இப்போ அந்த பாம்பிளாஸில் இறந்து போயிட்டாங்க, அவங்கள அழைச்சிக்கிட்டு நான் எஸ்பிகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். முகமது இக்பால் எஸ்பி அவங்க மேடை பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அப்போ எஸ்பி சொல்கிறாங்க, இந்த மேடையை சுற்றி வர இந்த பெண்கள் நின்றுட்டு போக மாட்டேங்கிறாங்க, இவங்களை கிளியர் பண்ணு, மேடையை சுற்றி அவங்க போய் உட்கார சொல்லு, இங்கே சுற்றி வர இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து லக்ஷ்மி ஆல்பர்ட் ரமாதேவி, பிறகு எனக்கு பேர் தெரியும் அவங்களாம் மகிழா காங்கிரஸில் இருந்தாங்க போல். அவங்கள்ட்ட போயிட்டு நிற்கும்போது, மேடம் ஏன் வந்து இங்கே நிற்கிறீங்க, மேடை பக்கத்துலாம் நிற்காதீங்க, நீங்கள் போய் உமன் செக்டாரில் உட்காருங்க அப்படின்னா. இல்லை நாங்கள்லாம் விஐபின்னு சொன்னாங்க. சரி விஐபி செக்டாரில் போய் உட்காருங்க, இல்லை நாங்கள் வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்கிறோம், நாங்கள் அந்த ஆர்கனைசர் போல் இருக்குது அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறோம், நாங்கள் போய் உட்காருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நிற்காதுங்க, ஏன்னா எஸ்பி வந்துட்டு நிற்கக்கூடாது, பாதுகாப்பு முன்னிட்டு நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். உடனே அந்த பனைமரம்லாம் பின்னாடி இருந்துச்சு, கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 அடி போயிட்டு பனைமரத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. அப்போ அதில் இறந்து போன அந்த லதா கண்ணன் கோகிலவாணியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நானும் என் உமன் போலீஸ் சந்திராவும் அந்த இடத்துல வரவங்களை கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு 7 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு அது அந்த ஃபோட்டோகிராஃபர் ஹரிபாபு, அப்புறம் தனு, அப்புறம் சிவராசன், இவங்க 3 பேர் அந்த மேடைக்கு பின்னாடி இருந்து வராங்க. நான் வந்து மேடைக்கு வந்துட்டு இடது பக்கத்தில் நிற்கிறேன், வலது பக்கத்துலேருந்து இவங்க அந்த பின்னாடி வழியாக அந்த வராங்க நாங்கள் நிற்கிற இடத்துக்கு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கேட்குறேன், இங்கே எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, எங்கெல்லாம் வரக்கூடாதே, யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். அவங்கள கேட்குறேன். அப்போது ஹரிபாபு வந்து சொல்கிறான், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர், இவங்க வந்துட்டு மாலை போட போகிறாங்க ராஜீவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த தனு வந்துட்டு ஒரு சந்தன மாலை கையில் வச்சுருக்கு. இந்த ஹரிபாபு வந்துட்டு ஒரு ஜோல்னா பை மாதிரி மாட்டியிருக்கிறாரு, ஒரு ஒயிட்டு ஜிப்பா பேண்ட் போட்டுட்டு, அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு, அப்புறம் வந்து ஒரு இந்த பேடு ஒன்று, இந்த எழுதுகிற மாதிரி சின்ன ஒரு பேடு ஒன்று இப்படி வாயில் வச்சுட்ருக்காரு. ஒன்றும் பேசலை அவர். உடனே அவங்க ஸ்ரீலங்கான்னு ஒருவேளை தெரிஞ்சிடும்னு அவங்க பேசலையே, 2 பேரும் பேசவே இல்லை. அவள் சும்மா ஸ்மைல் பண்ணுறான் அந்த தனு. அப்போ அந்த ஹரிபாபு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி அவங்க மாலை போட போகிறாங்க, நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா, நீங்கள் மாலையெல்லாம் போடணுமே, பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா, பர்மிஷன்லாம் வாங்கிடுங்க, நீங்கள் ஆனால் இங்கேலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, இங்கே வரக்கூடாது, ஃபோட்டோகிராஃபர்னால் நீங்கள் உங்கள் செக்டாரில் உட்காருங்க, இவங்கள போய் அவங்க செக்டாரில் உட்கார சொல்லிவிடுங்க, நீங்கள் பர்மிஷன் ஃபஸ்ட்டு வாங்கிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக பேசுகிறேன். அப்புறம் நான் உடனே வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வழியாக திரும்பி பின்னாடியே அந்த மேடைக்கு பின்னாடி போயிடுறாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அதன் பிறகு அங்கே தான் டியூட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு கும் இருட்டு இருக்குது, லைட்டெல்லாம் கொஞ்சமாக தான் தெரியுது. அப்போ பாட்டு கச்சேரி, சங்கர் கணேஷ் அவங்க பாட்டு கச்சேரி நடக்குது. அப்போ பாட்டு கச்சேரி பாடிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்களும் வந்துட்டு வரவங்களாம் அங்கே கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், நிற்கிறோம். அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தி அவங்களோட ஃப்ளைட்டு வந்து ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் வரமாட்டார் அப்படி சொல்கிறாங்க.
அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டியூட்டி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hourல வந்துட்டு ராஜீவ்காந்தி வந்துட்டு ஃப்ளைட்டு சரியாயிடுச்சான், அவங்க அந்த ரிப்பேர்லாம் சரிப்படுத்திட்டாங்க, அவங்க வராங்களாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 1/2 hourக்குள்ளே ராஜீவ்காந்தி வந்துட்டார். வந்துட்டு அந்த பெங்களூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அவங்க இந்திரா காந்தி அம்மாவுடைய ஸ்டாச்சுக்கு வந்துட்டு அவர் மாலை போடுறார் போல இருக்குது. அப்போ வந்து இந்த வெடிக்கிறாங்க. வெடிக்கும்போது நல்ல ஒரு பட்டாசு சத்தம் கேட்குது. அவர் வந்துட்டாருன்னு எல்லா மக்கள் இங்கே எழுந்து அவர் வாழ்க அப்படின்னு ஒரே கமோஷன், ஒரே சத்தம் போடுறாங்க. உடனே நாங்களும் அலர்ட் ஆகிறோம். அப்போ வந்து கடகடன்னு லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வலது பக்கம் நிறுத்திருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஓடி வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க எல்லாருமே. ராஜீவ்காந்தி வரும் வழியில் அந்த ரெட் கார்பெட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நிற்கும் போது நாங்கள் ஒன்றும் புரியலை. அப்போ ஏஎஸ்பி பிரதீப் லீப்ஸா இருந்தாங்க, ராமகிருஷ்ணன் இருந்தாங்க, இவங்க ராஜேந்திரனும் வந்துட்டு அந்த மாலையெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இதை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எல்லாருமே அந்த செக்யூரிட்டி டீம்லாம் வந்துட்டு அந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சுட்டு இந்த கீழையெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு எனக்கு எங்கே மறுபடியும் என்ன டியூட்டின்னு தெரியாது, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஏஎஸ்பி என்ன பண்ணுறாரு, பிரதீப் லிப் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்துட்டு அந்த பின்னாடி வந்துட்டு ஒரு போலீஸு ஒரு கார்டன் அப்படி போடுறாரு. அந்த அப்போ பின்னாடி ஒரு 10 போலீஸ் போட்டுறாரு, போலீஸ் அந்த கார்டன் போட்டுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் இடையில நிற்கிறேன், நானும் சந்திராவும் நிற்கிறோம். உடனே வந்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பொசிஷன் எடுத்துக்கோங்க, சந்திராவை அந்த கடைசியில் போடுங்க லைனில், அந்த பெண்கள் வந்துட்டு அவங்க ராஜுவோட புஷ் பண்ணிட்டு போகாமல் அவங்கள்ட்ட நீங்கள் நெருங்க விடாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போடுறாரு. அந்த இதெல்லாம் ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டு அப்படி அந்த மூமெண்ட்டு அப்படி ஓடி வராங்க மக்கள், லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்படி எங்களை கூப்பிட்டு இங்கே போடுறாரு. அதை மாதிரி ஒன்று அவசரமாக நடக்குது. அப்போ வந்துட்டு அதுக்குள்ளே ராஜு வந்துடுறாங்க. ராஜு வந்துட்ட உடனே அந்த இறங்கக்கூடிய ரெட் கார்பெட் ஏரியாவில் கதவை திறந்துட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே எல்லா மக்கள் எல்லாம் ஒரே சத்தம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜென்ஸு, ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஜென்ஸ் இருக்காங்க, அப்புறம் லேடிஸ் இருக்காங்க, அப்புறம் ஜென்ஸு அப்படி கலந்து தான் நிற்கிறாங்க அந்த கார்லாண்டஸ் லைன். அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ஸுட்டு வந்துட்டு அவர் ஷால் தான் போடுறாங்க, வாங்குறாரு. வாங்கிட்டு அடுத்து லேடிஸ் பக்கம் வராரு. அவங்க லக்ஷ்மி ஆல்பர்ட்டும் அந்த ரமாதேவியும் போடுறாங்க அந்த ஷால் போட்டோடனே. நான் வந்துட்டு இப்படி ராஜீவ் அவங்கள ஃபேஸ் பண்ணுறேன், இந்த லைனை ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடியே வரேன். இப்போ கூட்டமும் வந்துகிட்டே இருக்காங்க, அவர் சுற்றி வராங்க, எங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்பி எல்லாமே வராங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கள் கூட்டம் அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்துட்டு அப்படியே புஷ் பண்ணி அவர் மேலே என்ன தள்ளுறாங்க. அப்போ ஏன்னா அவர்கிட்ட நெருங்கி வராங்க. நான் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணி அவங்கள திரும்பி பார்த்து அவங்கள புஷ் பண்ணி பின்னுக்கு தள்ளுறேன். நல்ல வேகமாக வச்சு நான் நெஞ்சு கை வச்சு இந்த பெண்களை கொஞ்சம் பேர் அப்படி தள்ளுறேன். தள்ளினோடனே ராஜு என்ன பண்ணுறாங்க, என்ன நல்லா நாசுக்காக வயிற்றுல கை கொடுத்து என்னை பின்னுக்கு தள்ளுறாங்க. அவங்க வேகமாக எதுக்கு இப்படி தள்ளுற நீ அப்படிங்கிற மாதிரி எங்கள் கோவத்தில் தள்ளுற மாதிரி என்ன தள்ளுறாங்க. இப்படி நான் தள்ளின உடனே ஐயோ ராஜுவே தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக சந்திரசேகர் வந்தாங்க, அவங்க மேலே அப்படியே விழுந்துடுறேன். அப்போ என்னோடய கேப்பெல்லாம் விழுந்துடும். உடனே அவங்கள்ட்ட சாரி சொல்லிவிட்டு உடனே அவருக்கு ரைட் சைடில் வந்துடுறேன். நான் லெஃப்ட் சைட்லேருந்து அவர் லெஃப்ட் கையில் தான் என்னை தள்ளுறாரு, நான் ரைட் சைடுக்கு வரேன். ரைட் சைடுக்கு வந்தோடனே என்னை பார்த்து திரும்பி இப்படி தட்டி கொடுத்தாங்க ஷோல்டரில், தட்டிட்டு பி ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜீவ். சொல்லிட்ட உடனே என்னை ராஜீவே தட்டிட்டாங்களே அந்த மகிழ்ச்சியில் நான் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த கோகிலான்னு ஒரு சின்ன பொண்ணு, அது ஏதோ ஒரு பாடம், ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி போயம், அதை வந்துட்டு இப்படி ஹக் பண்ணிவிட்டு அது வாசிக்குது. வாசித்தோடனே அதை கேட்குறாங்க, அப்படி காது கொடுத்து. அந்த சத்தத்தில் ஒன்றும் புரியலை ஆனால் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, பாம்பு பிளாஸ்ட் ஆகிடும். அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது நமக்கு தெரியலை, ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிடும். அவ்வளோ பெரிய வெளிச்சம், அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டு. நான் நினைக்கிறேன் பிளாஸ்ட் ஆனோடனே அப்படி ஒரு டெஃபனிங் சவுண்டு சார், ஒரு வெடி சத்தம், இப்படி கதெல்லாம் செவிடா போயிட மாதிரி சத்தம். அப்படியே உடம்பு முழுவதும் தீக்காயும், தீ பற்றிக்கிச்சு, உடம்பு முழுவதும் தீ பிடிச்சிருச்சு. நம்ம யாரோ அப்போ படிச்சிருக்கிறனால யாரோ வந்துட்டு பாம்பு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. அந்த பூத்தொட்டிலாம் இருந்துச்சு மைண்டில் அப்படி நினைப்பு வருது சிந்தனையில். உடனே பூத்தொட்டியில் யாரோ பாம்பு வச்சுட்டாங்க போல், இந்த பாம்பு வெடிச்சிருச்சு, நம்ம முழுசும் எரிஞ்சு போயிட்டோம், நம்ம சாகுறோம். இது மட்டும்தான் என் கான்ஷியஸில் இருந்துச்சு. அதுக்கும் வேறு எனக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னோடய கான்ஷியஸ் ஃபுல்லாக போயிடுச்சு போல இருக்குது. நான் அப்படியே விழுந்துடுறேன். நான் எப்படி விழுந்தானே எனக்கு தெரியல, அப்புறம் விழுந்துடுறேன், கீழே விழுந்துடுறேன் போல். அதுக்கு பிறகு நான் அன்கான்ஷியஸ் தான், எனக்கு தெரியல ஒன்றுமே. திடீர்னு ஒரு கொஞ்சம் நிமிஷமாக, அது எத்தனை நேரமாக எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியல. திடீர்னு நான் தலையை எடுத்து பார்க்குறேன், தலையை நானே தூக்கி பார்க்குறேன். ஐயோ நம்ம இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் கத்துறேன், நன்றி ஆண்டவரே நன்றின்னு சொல்லிட்டு கத்துறேன். கத்திட்டு மறுபடியும் இப்படி பார்த்தா
என் பக்கத்தில் இருந்த அம்மா ஒருத்தங்க, அந்த சந்தானி பேகம், அப்புறம் பிறகு பேர் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக புடவையெல்லாம் கிடையாது, அப்படியே டாய் மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே எரிஞ்சு அப்படியே டாய் ஆட்டம் அப்படி கிடக்குறாங்க. நாக்கெல்லாம் கிழிஞ்சி அப்படியே பல்லெல்லாம் வெளியில் வந்து, நாக்கெல்லாம் அப்படியே வெளியில் வந்து அப்படி கிடக்குறாங்க சதைஞ்சு. அப்படியே ஒன்றுமே புரியலை. அப்படி பார்த்தா ஒரே புகை மண்டலம், ஒரே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. சுற்றி வர அப்படியே சிதைந்த பிணங்களாக கிடக்குது. அப்படியே இப்படி தலையை எடுத்துட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன். எனக்கு அப்படி ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், எந்திரிக்கவே முடியல. இந்த ஸ்டாரெல்லாம் போய் எங்கேயும் இந்த சதைக்குள்ளே இங்கே குத்திக்கிச்சு போல இருக்கு. அப்படியே ட்ரை பண்ணுறேன், முடியலை. அப்புறம் படுத்துக்கிட்டேன். அதிலே படுத்துட்டு கத்துறேன், ஐயோ என்னை காப்பாற்றுங்களே, உயிரோடு இருக்கேனே, உயிரோடு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம ராஜேந்திரன் ஓடி வர்றார் போல். ராஜேந்திரன் அதுக்குள்ளே இப்படி ஓடி வந்துட்டு, அப்படி ஓடி வரலாம் தெரில, மக்களும் ஓடுறாங்க, மக்கள் எங்களை மிரிச்சிட்டுலாம் ஓடுறாங்க, அவங்க ராஜுவை தேடுறாங்க போல். எப்படி ஒரு பெரிய ஒரு இது அந்த குழப்பம் அங்கே அந்த இடத்துல. அப்படியே வந்துட்டு என்னை இப்படி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து வந்து ராஜேந்திரன் அப்படி எடுக்கிறாரு, என்னை இப்படி தூக்குறாரு. தூக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு தெரியுது, ஐயோ எனக்கு உயிர் போதே, எனக்கு தண்ணி, எனக்கு நாக்கெல்லாம் உள்ளே போதே, எனக்கு தண்ணி, உயிர் போதேன்னு கத்துறேன். ஏதோ ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிச்சிட்ட பிறகு நீ எந்திரிமான்னு சொல்கிறாரு. எனக்கு ஐயோ காலெல்லாம் துண்டாயிடுச்சு எனக்கு அப்படின்னு. இந்த பேண்ட்டெல்லாம் ஃபுல்லாக கிடையாது, இந்த பேண்ட்டு ஃபுல்லாக, அந்த தையல் ஃபுல்லாக போயிட்டு பேர் பாடி மாதிரி இருக்குது. பேண்ட்டெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, வெறுமனே பேர் பாடி ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே இந்த பெல்லட்ஸ் பெனிட்ரேட் பண்ணி அப்படியே ரத்தம் பீச்சு ஊற்றுது, கம்ப்ளீட்டாக பிளட்டு. அப்படியே எனக்கு பேண்டிஸ் தான் இருக்குது போல இருக்குது. இப்படி கால் எப்படி நீட்டிட்டு அப்படியே எனக்கு அப்படி புரியல, அந்த ரத்தம் அப்படியே பிளட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே என்னை இப்படி எந்திரிமாண்டாரு, முடியலையே, கால் துண்டாயிடுச்சேன்னு கத்துறேன். இப்படி என்னை தூக்குறாரு. தூக்கும்போது ஐயோ எனக்கு உயிர் போதே, எனக்கு வலி தாங்க முடியலையே அப்படி கத்துறேன். அப்புறமா தான் அந்த கை அப்படி உதுந்து தொங்குது. இந்த கையை பார்த்தா அந்த கை உதுந்து அப்படியே பொழந்து கிழிஞ்சு ரெண்டா அப்படி ஊற்றி தொங்குது. ரெண்டு பக்கமாக கை பழந்துருச்சு போல இருக்கு, செதஞ்சி தொங்குது. ஐயோ கை போயிடுச்சே கத்துறேன். உடனே இந்த கையை ஐயோ பார்க்காதன்னு இப்படி பிடிச்சிக்கிறாங்க. இப்படி யாரோ வந்து அதுக்குள்ளே இந்த போலீஸ்காரங்க ஓடி வந்துட்டாங்க உங்களுக்கு பசங்க. அப்படி என்ன கையை பிடிச்சி காலை பிடிச்சி இப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. வேறு தூக்க முடியல, 4 பேராக கை பிடிச்சி கால் பிடிச்சி இப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு டெட் பாடி மாதிரி தூக்கி கொண்டே அங்கே போலீஸ் ஒரு வேன் நின்றுச்சு, அதில் வச்சுட்டு இருக்காங்க. அதில் போலீஸில் உட்கார வைக்கிறாங்க. ஐயோ என்னை படுக்க வை, எனக்கு உயிர் போகுது. இந்த பையன் யாரோ ஒரு போலீஸை என்னை சாட்சிக்கோ, எனக்கு உயிர் போகுது, எனக்கு உட்கார முடியலையன்றான். அவன் நான் செத்து போயிடான்னு பயப்படுறான் என்னை பார்த்துட்டு. ஐயோ என்னை படுக்க வை, கீழேயாச்சும் படுக்க வை, எனக்கு உயிர் போகுதுங்கிற கீழே படுக்க வச்சிடுறாங்க. எனக்கு கீழே படுக்க வச்சுட்டு அவ்வளோதான், எனக்கு கான்ஷியஸ் போயிடுது. எப்படி செமி கான்ஷியஸ் இருக்கான்னு தெரில. ஒரு டிரைவர் வந்துட்டு எஸ்பி வண்டி ஃபாலோ பண்ணுங்கிறாரு. எங்கம்மா இருக்குது ஆஸ்பத்திரி, எனக்கு தெரியாதே, எஸ்பி வண்டியை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு எஸ்பி அடிபட்டு போகிறாங்க போல், அந்த வண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே என்னை அது ஃபாலோ பண்ணி ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. ஜிஹெச் கொண்டு போயிட்டு எங்கேயோ படுக்க வைக்கிறாங்க போல், அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்குள்ளே வந்துட்டு ராஜேந்திரன் மறுபடியும் வந்துடுறாரு. வந்துட்டு உடனே அவர் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க சார், எனக்கு உயிர் போகுது, எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சார் அப்படின்னு கத்துறேன். அவர் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஐயோ நீ சாக மாட்டோமா, ஐயோ இந்த பிள்ளை யாராச்சும் காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அப்போ தான் ஒரு டாக்டரோ நர்ஸோ யாருன்னு தெரியல, அதுக்குள்ளே வந்துட்டு பிளேடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு காலை வெட்டுறாங்க. காலில் வந்து நரம்பு வெட்டிட்டு எனக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த ஃபுல்லாக எனக்கு பெல்லட்ஸ் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. இது பெல்லட்ஸ், இது எல்லாம் பெல்லட்ஸ், இதெல்லாம் எரிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக, இதெல்லாம் பெல்லட்ஸ். அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த சைடு ஃபுல்லாக கறி தொங்குது, பிஞ்சு போய் போல். அப்படியே என்ன பண்ணுறாங்க, எனக்கு கட்டுறாங்க போல். எனக்கு இங்கே காயம் தீ ஃபுல்லாக கருகிட்டேன். ஏன்னா அந்த கன் பவுடர் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு போல், முடியெல்லாம் பொசுங்கிடுச்சு போல் இருக்குது நெருப்பில். அப்போ இதை கட் பண்ணிவிட்டு எனக்கு சலைன் போடுறாங்க போல் இருக்குது, நரம்பு தேடுறாங்க. அப்போ இங்கே வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, இதில் கிடைக்கல போல், இங்கே கட் பண்ணிட்டாங்க, கட் டவுன் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான். அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்றுறாங்க, அந்த இது இன்ஜெக்ஷன் இது போடுறாங்க, சலைன் போடுறாங்க. சலைன் போட்டுட்டு மறுபடியும் எனக்கு கட்டெல்லாம் இதெல்லாம் பிளட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கட்டெல்லாம் போட்டுட்டு என்னை வந்துட்டு தூக்குறாங்க போல் இருக்கு. மறுபடியும் என்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க போல், சென்னை. அப்போ வந்து மறுபடியும் அப்போ தான் ராஜேந்திரன் வராரு. அப்புறம் என்னை தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அது மட்டும் தெரியுது, வெளியில் எங்கோ போய் படுக்க வைக்கிறாங்க ஸ்ட்ரெச்சர்லலாம். அப்புறம் என்னை தூக்கி ஆம்புலன்ஸில் வைக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சலைன் பாட்டில் பிடிச்சிட்டே வராங்க அந்த ஆம்புலன்ஸில். அப்போ நிறைய பேரும் கொண்டாந்து போடுறாங்க, அந்த அடிப்பட்டவங்களே நிறைய பேர் ஆம்புலன்ஸ்லேயும் ஏற்றுறாங்க. அப்புறம் வண்டி போகுது போல் இருக்குது, டயர் வச்சு கொளுத்துறாங்க போல் இருக்குது, இந்த வண்டி அடிக்கிறாங்க போல் இருக்குது. அப்போ இது இன்ஜர்டு, இதில் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸில் அடிப்பட்டாங்கன்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க போல்.
அப்புறம் என்னை ஜிஹெச் கொண்டாந்துடுறாங்க. ஜிஹெச் கொண்டாந்தோடனே என்னை விச ஊசி போட்டு கொல்லுங்க கொல்லுங்க, நான் அப்பயே அதுதான் கத்துனேன், என்னை கொன்னுடுங்க, எனக்கு வலி பொறுக்க முடியலன்னு கத்துறேன் நான் ஆஸ்பத்திரிலேயே. அப்புறம் என்னை வந்து இந்த கையை எடுக்கணும், ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர். ஏன்னா இந்த கை ஃபுல்லாக சதஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு விஷ ஊசி போட்டு கொல்லுங்க டாக்டர், எனக்கு வலி பொறுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன் இங்கேயுமே. அப்புறம் எனக்கு வந்து அந்த அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க போல இருக்குது, மயக்கம் வந்துச்சு போல இருக்குது. அப்புறம் எனக்கு கடக்குன்னு சத்தம் மட்டும் கேட்டுது. இந்த லோக்கல் அனஸ்தீசியான்னு சொன்னாங்க. அப்போ கடக்குன்னு சத்தம் மட்டும் கேட்குது. எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. உங்கள் விரலெல்லாம் கட் ஆகிடும் போல், கட் பண்ணி தான் எடுக்கணும், நாங்கள் எடுத்துருங்க டாக்டர், எனக்கு விஷ ஊசி போடுங்கன்னு நான் தான் கத்துறேன். பிறகு என்னை காலையில் தான் நான் பார்க்குறேன், காலையில் உடம்பு ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ், எனக்கு வெறுமனே அந்த கொப்பளம், நெருப்பு கொப்பளம், முடியெல்லாம் எரிஞ்சு ஃபுல்லாக எனக்கு ஒரு வெள்ளை துணி போற்றி வச்சுருக்குறாங்க. ஒரு உமன் போலீஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு பஞ்சில் வந்துட்டு தண்ணி நினச்சி இதை காயாமல், உதடு காயாமல் எனக்கு தண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு உதட்டில் ஈரம் நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, சிவனேசன் சொல்லிட்டு, அவருக்கு சொல்லி எப்போயோ வந்துட்டாங்க. 12 மணியாக எனக்கு டைம் தெரில அடுத்த நாள். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. எப்படியோ எங்கள் எஸ்பியோட வண்டி, டெட் பாடி வண்டியில் தான் மண்ணடிக்கு வந்தாங்களாம். அந்த டெட் பாடி வண்டி அதில் தான் ஏறிட்டு வந்திருக்காங்க, பஸ்ஸெல்லாம் கிடையாது போல். அப்புறம் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கம்ப்ளீட்டாக அந்த பெல்லட்ஸ்லாம் நோண்டி எடுத்து இதெல்லாம் ஆறி, இந்த புண்ணெல்லாம் ஆறி கம்ப்ளீட்டாக வெந்துட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்றைக்கி மார்பிள் 5 குண்டு இருக்குது எனக்கு. இந்த கண்களில் இருக்குது குண்டு எனக்கு, இருக்குது இந்த கண்களில் ஒரு குண்டு. இது ஃபுல்லாக குண்டு தான், எல்லாம் பெல்லட்ஸ். இந்த இரும்பு ரவைகள் எடுக்க முடியல. ஆஹா, எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்க. மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்தாங்க. சிலதெல்லாம் நரம்புகளில் இருக்குது, எங்கெங்கேயோ போய் இருக்குது அது. அதனால் அது தொந்தரவு கொடுத்தா மட்டும் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கும் பிறகு நான் டிஸ்சார்ஜ் ஆகி 3 மாதத்துக்கு பிறகு வந்தும் எனக்கு தொந்தரவு கொடுத்த பெல்லட்ஸ் போலீஸ் ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னோட பர்சனல் டாக்டர் என்னோட காட்டுமன்னார் கோயிலே 2 பெல்லட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது சில சமயம் பசு வச்சுட்டு வலிக்கும், அதை எடுத்தால் தான், அதை ஆப்ரேட் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ ஃபுல்லாக எம்பர்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஸ்டெரைல்டாக வருமா சார், அது வந்துட்டு அப்படியே பாடியிலே இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. அங்கங்கே நாங்கள் ஃபீல் பண்ணும்போது நிறைய இடத்துல இருக்கும் இந்த பெல்லட்ஸ் ஃபுல்லாக. அது அப்புறம் நான் வந்து மறுபடியும் எனக்கு சிபிஐ என்கொயரி இருந்துச்சு. அப்போ சிபிசிஐடி என்கொயரி ஹாஸ்பிட்டல்லே எனக்கு இந்த கேஸில் நான் ஐ விட்னஸாக போனேன். எனக்கு சிபிஐ டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் வந்து எனக்கு 95,000 அதில் அவார்டு கொடுத்தாங்க. இந்த குற்றவாளிகளை வந்துட்டு அடையாளம் காமிக்கிறவங்களுக்கு 15 லட்சம் சொல்லிட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டில். அதில் எனக்கு 95,000 அவார்டு கொடுத்தாங்க. நான் அந்த சிபிஐலையும் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு அதன் பிறகு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் அதில் ஐ விட்னஸாக போனேன். அப்புறம் அப்போ தான் 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சித்திக்கு ஜட்ஜி வந்து அந்த கோர்ட்டில், டெஸ்டினேட்டட் கோர்ட்டில், சிறப்பு நீதிமன்றத்தில் 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்படி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் திரும்ப பணியில் சேர்ந்தீங்க நீங்கள்? எனக்கு 2ஆம் நாளே தானே சார் பணி, என்னையே தான் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே சார். ஃபுல்லாக வந்துட்டு நான் புண்ணாக இருக்கும்போதே ஈவன் சுப்பிரமணிய சாமி மினிஸ்டர் வந்து பார்த்தாரு, மூப்பனார் பார்த்தாரு, மாப்போசி பார்த்தாரு, நெடுஞ்செழியன் பார்த்தாரு, எல்லா விஐபிஸும் பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நான் வேதனையோடு படுத்துக்கிட்டே தானே அவங்களுக்கு லேசாக பதில் சொல்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த புண்ணோட தானே. அப்புறம் சிபிசிஐடி அடுத்த நாள் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம சிபிஐ டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார் வந்துட்டாங்க. அந்த டீம், சிபிஐ டீம் வந்துட்டாங்க. நான் தான் பேசிகிட்டே இருக்கிறேன் சார், கண்டினியூவாக இவங்க எவிடன்ஸ்க்கு என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு நான் சீக்கிரமாகவே புண்ணு கொஞ்சம் இந்த கையில் இருக்கும்போதேவே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க, மல்லிகை கூப்பிடுறாங்க, அதனால் நான் கொஞ்சம் புண்ணு ஆறாமலே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஒரு 3 மாதத்துலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பணியாற்றீங்க நீங்கள்? எந்தெந்த பிரிவில் இருந்தீங்க? அதே காஞ்சிபுரத்தில் இருந்தேங்க சார். அப்புறம் வந்து சிபிஐ வந்தேன், சிபிஐ டெபுடேஷன் வந்தேன். அப்புறம் ஃபயர் சர்வீஸ் விஜிலன்ஸ் போனேன். அப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்தேன். அப்புறம் கொத்தவச்சாடி ஆளுமனாக போனேன். அப்புறம் வந்துட்டு கிண்டி ஆளுமன் வந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரொமோஷன் ஆகிட்டு ஏசி வெல்ஃபராக இருந்தேன், ஏசி சிஆர்பியில் இருந்தேன், கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருந்தேன். அப்புறம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸு இந்த பிரிவில் இருந்தேன். அதன் பிறகு அங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக நாகப்பட்டினம் மதுவிலக்கு பிரிவு போனேன். அதுக்கு பிறகு விழுப்புரம் வந்தேன், ஹெட் குவார்ட்டர் ரேடியஸ்க்கு வந்தேன். அங்கேருந்து தான் ரிட்டையர்ட் ஆனேன். பொதுவாக பெண்கள் வந்து இத்தனை மணிக்கு மேலே காவல்துறையில் வந்து விசாரிக்கக்கூடாது, காவல் நிலையங்கள்லன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போது அது கடைப்பிடிக்கப்படுதா? ஆமாம், அதாவது நம்ம சிஆர்பிஸில் இருக்குது 161, 160 இந்த மாதிரி இதில் வந்து செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெண்களை வந்துட்டு குழந்தைகளும் பெண்களையும் விட்னஸாக காவல் நிலையத்துக்கு ஒன்றக்கூடாது, அதுவும் 6 மணிக்கு மேலே வச்சு விசாரிக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் பெண் போலீஸ் உதவியோட சில சமயத்தில் முக்கியமான கேஸஸ், மர்டர் கேஸ், அந்த மாதிரி முக்கியமான கேஸஸில் பெண் போலீஸ் பாதுகாப்போட விசாரணை பண்ணுறோம், இல்லாட்டா அவங்க இருப்பிடத்துக்கே போய் விசாரணை பண்ணுறோம். அதனால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதில் கிடையாது. அவங்க இருப்பிடத்துக்கே போய் விசாரணை பண்ணலாம். அது முக்கியமான கேஸஸாக இருந்தால் நம்ம அங்கே போய் விசாரணை பண்ணலாம். ஸ்டேஷன் தான் வச்சு விசாரிக்கணும்னு கிடையாது, அவங்க இருப்பிடமே போய் விசாரிக்கலாமே. இந்த காவல்துறையில் இத்தனை வருடங்கள் பணியாற்றியது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை தருது?
சார் நான் வந்துட்டு ஒரு மனுஷனாக எனக்கு கடவுள் இந்த ஜென்மத்தை கொடுத்தாரு, அதில் என்ன ஒரு காவல் அதிகாரியாக எனக்கு கொடுத்தாரு. இதை விட சிறப்பு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க சார். பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார். அதனால் போலீஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சார் மக்கள்கிட்ட வந்துட்டுங்க சார், நம்ம அவங்களுக்கு நன்மை செய்துட்டா நம்மளை மறக்கவே மாட்டாங்க சார். மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள ஒரு அன்பாக பேசினாலே மறக்க மாட்டாங்க சார். நம்ம அதை மாதிரி சார் ஒரு சினிமா உலகம் மாதிரி தான் சார் போலீஸ். நான் ஒரு போலீஸ் நடந்து போனாலே சார் போலீஸ் வந்துட்டாங்கன்னு பார்ப்பாங்க சார். அது பெண் ஆண் அப்படிலாம் கிடையாதுங்க சார். போலீஸ்னாலே இன்றைக்கும் மக்கள்கிட்ட அந்த அட்ராக்ஷன் இருக்குது. அதை விட நம்ம சிறப்பாக அவங்களுக்கு பணிபுரியும் போது நம்மளை ரொம்ப அவங்க பெருமைப்படுத்தி நம்மளை வந்துட்டு ரொம்ப வாழ்த்தி தான் சார் இருக்காங்க மக்கள். அதனால் இதை விட ஒரு சிறந்த டிபார்ட்மெண்ட்டு உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க சார். பல நடிகைகள் காவல்துறை அதிகாரிகளாக திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் சார், அவங்களோட அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படங்க சார். அப்புறம் இதுதாண்டா போலீஸில் ராஜசேகர் நடித்தார், அதுவுமே நல்லாயிருக்கும் சார். அப்புறம் தங்கப்பதக்கத்தில் சிவாஜி நடிச்சிருக்காங்களேங்க சார், அவங்க நம்மளோட டிஜி தேவாரம் அவங்கள இமிடியேட் பண்ணி நடிச்சிருக்காங்களேங்க சார், அது ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து பாக்கிய இவங்க யார் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க சார், அந்த குழந்தைக்கு கூட பாலில் வந்துட்டு அந்த விஷம் கொடுத்துருவாங்களேங்க சார் அது. அப்புறம் கமலஹாசன் வந்துட்டு வால்டர் வெட்டிவேல் பிடிக்கும், படிச்சு நல்லா இருக்குங்க சார் அந்த படம். அப்புறம் கமலஹாசன் சார் கொடுத்த ஒரு டைரியின் குறிப்பா சார், கைதியின் டைரி, அது 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 பிடிக்கும் சார். அப்புறம் அவங்க வந்து கார்த்திகேயன் சார் இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பாங்க ஒரு படம், அது அது பிடிக்கும். அப்புறம் காக்கா கூட நல்லா நடிச்சிருப்பார் இவர் சூர்யா, அந்த படமும். எல்லா போலீஸில் வந்துட்டு போலீஸை மரியாதை கொடுக்குற மாதிரி எடுத்த அனைத்து படங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் சார், எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் பார்த்த படம் சார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியில் உங்களை இணைச்சிக்கணும்னு ஏன் தோணுச்சு? அது பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி கேஸ் தான் சார். இப்போ ராஜீவ்காந்தி கேஸில் வந்து ஐ விட்னஸாக போனேன் சார். அதில் வந்துட்டு கடைசி வரையும் வந்துட்டு நம்ம ஐ விட்னஸாக இருந்தோம், அந்த கேஸை வாட்ச் பண்ணுறோம், அந்த தண்டனையை பார்த்துட்டே இருக்கிறோம் சார். இப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த கேஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்கள மன்னிச்சு விடுதலை செய்யலாம், இல்லை தண்டனையை குறைக்கலாம், அவங்களுக்கு தண்டனையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க சார் அவங்களோட பவர்ஸை. நீங்கள் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க சார். அவங்க தீர்மானம் வந்து சட்டசபையில் நிறைவேற்றி அவங்கள விடுதலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு கவர்னர்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சார். அந்த சமயத்தில் சார் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கேன் சார். அது எனக்கு ரொம்ப மிகவும் வேதனையாக இருந்துச்சுங்க சார். இதை பற்றி பேசணும், நான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனுஷன் நின்று பேசுகிறத விட சார், ஒரு கட்சியில் இருந்து, அதுவும் அதை சார்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து இறந்து போனார், அதில் நின்று நான் பேசும்போது அவருக்காக அது இன்னும் கொஞ்சம் உலக மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் காங்கிரஸில் ஜாயின் பண்ணேன் சார். பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி இந்த கேஸில் நான் ஐ விட்னஸ்ஸு, அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்கிறது தவறு அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும், இதை நான் எதிர்க்கணும். ஏன்னா மக்கள் மறந்துட்டாங்க சார். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனோட முடிஞ்சிச்சு அவங்க வேலை, அவங்க திரும்ப இதை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க கமெண்ட்ஸ் அந்த எதுவும் பாஸ் பண்ண மாட்டாங்க சார். அதனால் நான் பாதிக்கப்பட்டவன், அதில் 18 பேர் இறந்து போனாங்க சார், 2 பேர் அக்யூஸ்டுங்க சார், 16 பேருங்க சார் இன்க்ளூடிங் ராஜீவ்காந்தி சார். அவங்களுக்காக யார் சார் பேசுவா? அந்த சம்பவத்தை பார்த்தவ, அதில் நான் அனுபவிச்சுவ 300 பேருக்கு மேலே இருந்தாங்க சார். யாருமே ரொம்ப பெருசாக அது வந்து வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க சார். அதனால் நான் அந்த இறந்து போன மக்களுக்காக, ஒரு 45 பேர் காயம்பட்டாங்க, எனக்காக நான் பேசுகிறேன் சார். நான் பாதிக்கப்பட்டவங்க சார்பில் நான் பேசுகிறேன் சார். அக்யூஸ்டுக்காக தான் சார் எல்லா அரசியல்வாதி எல்லாருமே பேசுகிறாங்க, 30 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பிரதமரையும் இத்தனை இன்னசென்ட்டு இந்த போலீஸையும் பொதுமக்களையும் கொண்டாங்கங்கிறத பற்றி எல்லாம் மறந்துட்டாங்க சார் மக்கள். ஆனால் அதில் நான் இந்த வேதனையை பொறுத்துட்டு இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் வந்து லைஃப் கன்விக்ஷன் அனுபவிக்கிறேன் உயிரோடு இருந்து. செத்து போனாங்க போயிட்டாங்க, ஆனால் இன்றைக்கு வரையும் எனக்கு இதில் பாதிப்பும் வேதனையும் இருக்குது. இதை மக்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்காக நான் போய் காங்கிரஸில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். மித்தபடி எந்த அரசியல் நோக்கமும் கிடையாதுங்க சார், எந்த கட்சியும் வந்துட்டு நான் அவமதிக்கலை. ஆனால் எனக்கு வந்துட்டு பேசுகிறதுக்கு காங்கிரஸ் தான் வந்துட்டு ஒரு சரியான இடம் அப்படிங்கிறதுக்காக நான் காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணேன் சார். அதை பற்றி நான் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சிட்டு இருக்கு? வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு? இப்போதைக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக தான் சார் இருக்குது. இந்த ஓய்வுங்கிறது வந்து பெரிய கொடுமையான விஷயம் சார். 24 hours நாங்கள் வேலை பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு கொண்டாந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஜெயிலில் கொண்டாந்து உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறது, இதை விட வந்துட்டு ஒரு கொடுமையான விஷயம் ஒன்றுமே இல்லை சார். இப்போ உங்களை மாதிரி எங்களை அந்த யூடியூப்லலாம் கொஞ்சம் அப்படி போட்டு என்கரேஜ் பண்ணுற போது நம்ம வெளியில் வரோம் சார்.
இல்லைன்னா இது வந்து ஒரு கொடுமையான லைஃப் சார். இன்னும் ஒரு 10 வருஷம் வேலை கொடுத்தா கூட வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்குங்க சார். அதனால் இந்த லைஃப் வந்து பெரிய நல்ல லைஃப்னு சொல்ல முடியாதுங்க சார். இந்த ஓய்வு காலங்கிறது நமக்கு வியாதியும் வந்துடும் போல் இருக்குது, நமக்கு அதாவது மனவியாதியும் இருக்குது, உடல் வியாதியும், ரொம்ப லேசி ஆகிட்டோம், நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒன்றும் வேலையும் இல்லை. அதனால் இது வந்து ஒரு பெரிய கொடுமையான ஒரு அதாவது நேரம் தான் சார். இந்த ஓய்வுங்கிறது, பணி ஓய்வுங்கிறது ஒரு கொடுமையான சமாச்சாரம் சார். இது வந்து கஷ்டமான பீரியடுங்க சார் எங்களுக்கு. பல பேருக்கு இப்போ நீங்கள் உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா பொது வாழ்க்கையில்? சார் நான் அஸ் எ கிறிஸ்டியன் நான் ஒரு 4 சர்ச்சு கட்டுறதுக்கு, ஸ்மால் வில்லேஜ் சர்ச்சு கட்டுறதுக்கு உதவியாக இருந்தேன் சார். ஏன்னா கோவில் இல்லாத ஊர், ஒரு ஸ்கூல் இல்லாத, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் இல்லைங்க சார். அதனால் மக்கள் அதுக்கு சாமி, எந்த சாமியாக இருந்தாலும் சாமி தான். அதனால் நான் ஒரு 4 சர்ச்சு கட்டுறதுக்கு உதவியாக இருந்தேன். ஏன்னா உதவியாக இருந்தேன் நம்ம சிஎஸ்ஐயில் சார், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அப்புறம் இப்போ எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க 95,000 சார். அந்த அவார்டை வந்து பேஸாக வச்சு அந்த 95,000 என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் சார். எங்கள் கிராமத்தில் போய் கொஞ்சம் லேண்டு வாங்கினேன் சார். என்கிட்ட இருந்த கொஞ்சம் நகையெல்லாம் வச்சு, கொஞ்சம் பணத்தை வச்சு, இல்லை சேவிங்ஸை வச்சு ஒரு 12 ஏக்கர்ஸ் வாங்கினேன் சார். அந்த 12 ஏக்கர்ஸை வந்துட்டு நான் தானமாக கொடுத்துட்டேன் சார். இப்போ இமாக்குலேட்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ ராயப்பேட்டாவில் வந்து இமாக்குலேட், அவங்களுக்கு ஒரு 200 ஸ்கூல் இருக்குங்க சார். அவங்களுக்கு ஒரு 13 கல்லூரி இருக்குது, 4 நர்சிங் காலேஜ் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்துட்டு வில்லேஜ் பெண்களுக்கு, விதவைகளுக்கு வந்துட்டு ஒரு சிறு குறு தொழில் ட்ரைனிங் சென்டரும், அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் ஒன்றும், அப்புறம் வந்துட்டு இந்த 10th ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க படிச்சுட்டு, இப்போ பாஸ் பண்ணுறவங்க காலேஜ் போகிறாங்க, இல்லாட்டா கீழே நிறைய பேர் 90% இருக்காங்க சார். அவங்களோட திறமைகளை அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி காலேஜ், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்கிறதுக்கு ஒரு எம்ஓஇ போட்டு அதை கொடுத்துட்டேன் சார். இப்போ ஒரு ஸ்கூல் 1 to 5 திருவள்ளூரில் வாங்கினேன் சார். அந்த ஸ்கூலில் கூட இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டர்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்து அதில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தொடங்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ என்னோடய சொத்துக்கள் எல்லாமே ஏழைகளுக்கும் எளியவங்களுக்கும் எப்படி கொடுக்கணுன்னா கோயில், பள்ளிக்கூடம், இது 2த்தையும் பண்ணணும்னு வச்சுருக்கேன் சார். கடைசியாக நான் போகும்போது கடவுள் சொல்கிறார், நீ நிர்வாணியாக வந்தாய், நிர்வாணியாக போகிறேன்னு சொல்கிறாரு. நான் எப்படி வெறுமையாக இந்த உலகத்துக்கு வந்தனோ அதே மாதிரி நான் வெறுமையாக போயிடணும். நான் எனக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் பொதுமக்களுக்கு போயிடணும், மக்களுக்கு போயிடணும். அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு நான் திரும்ப அவங்கள்ட்டே கொடுக்குறேன். கிரேட். அதுதான் சார் என்னோடய சோஷியல் சர்வீஸ். உங்களுடைய பணிகள்லாம் தொடரணும். நன்றி சார். வணக்கம் சார்.